இன்னொன்னு ஒண்ணு கேட்கணும். ஒரு 2 3 ஸ்பேஸ்ல சொன்னதுதான். ஆனா இப்போ சூர்யா படத்துக்கு அவங்க பண்ற ப்ரொமோஷன் ஏன் விக்ரம் படத்துக்கு பண்ணல? அவர் நெருங்கின சொந்தனால அப்படி பண்றாங்களா இல்ல பட்ஜெட் இல்லையா? ஏன்னா அந்த படம் ப்ரோ 2 மாசம் இன்னொன்னு அந்த படம் முன்னாடி வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. எனக்கு பர்சனலா தங்கலான் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் மேல எனக்கு பெரிய என்ன சொல்றது, சரி நான் இப்போ வரைக்கும் இன்னும் இது கொஞ்சம் பெட்டரா ப்ரமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். 10 நாள் முன்னாடி வரைக்கும் கூட அவங்க யாருமே எதுவுமே இது பண்ணல. இன்னொன்னு, ரஞ்சித்தோட இதுக்கு முன்னாடி எல்லா படங்களுக்கும் ரஞ்சித் பேட்டி கொடுப்பாரு. யூடியூப் இன்டர்வியூஸ் அது இதுன்னு இந்த பரத்வாஜரங்க பேட்டி வரும், அது மாதிரி வரும். படத்துக்கான மூட கிளியரா செட் பண்ணும். நான் இதுக்கு அது பண்ணல. எனக்கு இந்த தங்கலன் ப்ரொமோஷன்ஸ் பொறுத்த மட்டும் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லதான். ஆனா இன்னொன்னு நான் சொல்றேன், இதை எந்த அளவுக்கு மக்கள் இதை ஏத்துக்காங்க ஏத்துக்கல அப்படிங்கிற பத்தி நான் என்னைக்குமே கவலைப்படுது, எனக்கு தோணுதான் சொல்லியிருக்கேன். நான் எப்பவுமே நினைக்கிறேன் விக்ரம் ப்ரோ கண்டிப்பா கரெக்ட். அடுத்த இதுக்கு இந்த வரணும். தங்கலான் இல்ல ஒரு வந்து நிமிஷம் ப்ரோ, நான் முடிச்சுக்கிறேன் ப்ரோ. விக்ரம் வந்து கண்டிப்பா இந்த அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்களா, அவங்க எல்லாம் யூடியூப் இன்டர்வியூஸ் தான் பாக்குறாங்க. விக்ரம் வந்து இந்த ஜெனரல் பிரஸ் இன்டர்வியூஸ் இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு ஒரு பரதாஜரங்கன் இன்டர்வியூக்கோ ஒரு இதுக்கோ வரலாங்கிறது என்னுடைய இது. இப்ப நான் சொல்றது மினிமம் சோசியல் மீடியால இருக்கிற ஆட்களோ இல்ல ஒரு டிவி இன்டர்வியூஸ் இருக்குல்ல, ஒரு டிவி பேட்டிகள் அந்த மாதிரி இதுக்கோ வரலாம்னு நினைக்கிறேன் நான். விக்ரம்க்கு அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு தயக்கம் இருக்குது அதுல. அது என்னன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து இந்த ட்ரெடிஷனல் பிரஸ் பிரிண்ட் மீடியா அவங்கள மட்டும் தான் மீட் பண்றாருன்னு எனக்கு தோணுது. அது தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் இறங்கி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. சார் அது இல்லாம அவர் என்ன ப்ரோ பண்றாருன்னா, படம் வந்து ப்ரொமோஷன் வந்து ப்ரோ படம் நடிச்சுதான் இருக்கணும் ப்ரோ. இஸ்டோ ஃபைல படம் காமிச்சுதான் இருக்கணும் முகம். இப்ப விஜய் மாதிரி அவங்க சூர்யாவும் அந்த வேலை தான் பண்றாரு, விக்ரம் அந்த வேலை தான் பண்றாரு. அவங்க வருஷத்துக்கு ஒரு ப்ரோ படம் வந்தா ஒரு கூட கிளியரா சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஓடிடும். படம் வந்து ப்ரொமோஷன் வந்து ப்ரோ 2 பேர் ஒரே இடத்துல கான்ட்ரவர்சி பேசுறீங்க. பண்ணி படம் 2 பேர் ஒரே இடத்துல இல்ல இல்ல பேசுறீங்க, ஒண்ணுமே கேட்கல. இப்ப கேக்குதா ப்ரோ? படம் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி பண்ணி சில பேர் ஓட வைக்கணும்னு பார்ப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, டேரக்டர் இன்டர்வியூ, டேரக்டரோட ஆடியோ லான்ச்சு, சாரி இந்த ஹீரோட ஆடியோ லான்ச் எல்லாம் வந்து நல்ல பூஸ்டப் ஆகும். எக்ஸாம்பிள் ரீசனா ராய் நல்ல பூஸ்டப் ஆனதுன்னா ஆடியோ லான்ச். ஸோ அவர் கான்ட்ரவர்சியா பேசுறாரு இருக்கட்டும், இருந்தாலும் ஏர் ரகுமானோட வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நல்லா எல்லாத்தையும் ரீச் பண்ணி கொடுத்துட்டு அந்த படத்துக்கு. தங்கலானுக்கு அது ஒரு பெரிய மைனஸ். இன்னொன்னு என்னன்னா, ரஞ்சித் வந்து என்னன்னா, இப்ப அவர் வந்து இந்த வலைப்பீச்சலோட சொல்லியிருந்தாங்க ஏதோ ஒரு லாஸ். அது வந்து பர்ச்சேஸ் தான் கிரீன் வந்து ஏதோ குடுக்கல அந்த அமௌண்ட் 20 crore லாஸ். அதனால மேபி அவர் ஒதுங்கிட்டாரா இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலையான்றது டவுட் ப்ரோ தான். ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ, கேட்டா தெரியாது. அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஒருத்தர் அதனால ஒருத்தர் வந்து தான் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாமல இருப்பாரு, அவனு சும்மா அடிச்சுடுறானுங்க. இல்ல மெட்ராஸ் படத்தெல்லாம் 2 டைம் பார்த்தேன் தியேட்டர்ல, 1 to 1 நாள் சொல்றேன். இல்ல ப்ரோ அதான் சொல்றேன், இன் ஜெனரலாவே ரஞ்சிதா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆமா எல்லா ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கும் போறாரு. இப்ப இன்னைக்கு கூட தியேட்டர் என்னமோ மீட் அண்ட் இல்ல கிரீட் வராரு ஈவெண்ட். ப்ரோ, வராரு. பட் பழையபடி ஏதோ இல்லையா, ஏதோ ஒரு இல்ல மிஸ் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஆகுது. நான் சொல்றது என்னன்னா, பேட்டிகள் கொடுக்கல அவருன்றத வேணா நான் ஒத்துக்குவேன். உடைய இந்த இன்னொன்னு நான் சொல்றேன், ப்ரமோஷன் ரொம்ப லேட்டா பிளான், கடைசி 10 நாள் மட்டும் தான் பிளான் பண்ணாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் முதல்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கலான்றது என்னோட மனசுல இருந்துச்சு. இன்னொன்னு நான் சொல்றேன், விக்ரம் மாதிரி ஒருத்தர் வந்து, விக்ரமோட பெரிய பலம் வந்து ரொம்ப லவ்வபுளான ஆள் அவரு. ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு முன்னாடி உட்காந்து பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சம கடுப்புல போனீங்க. 10 படம் உங்கள்ட்ட எனக்கு பிடிக்கவே இல்லைங்கன்ற மாதிரி போனீங்கன்னா, அவர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாருன்னா அவர் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவரை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறத கேட்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்ன இது உண்மையா இருக்கலாம் இல்ல பொய்யா இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யூடியூப்ல இந்த சோசியல் மீடியா ரொம்ப அவரை வந்து இந்த விமர்சனம் வந்து ரொம்ப ஹார்ஷா வைக்கிறாங்க, பிரிண்ட் மீடியால ரொம்ப சாஃப்டா வைக்கிறாங்கன்றதுனால யூடியூப் மீடியா நம்மகிட்ட கேள்வியும் அப்படிதான் கேட்பாங்க நினைச்சிட்டு அவர் பேட்டிகள் கொடுக்காம இருக்காரா, டிவி இன்டர்வியூஸ்லாம் பழைய மாதிரி போகாம இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை அவர் பண்ணார் தான் செம்மையா இருக்கும். முன்னாடி நல்லா ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா, இந்த காஃபி வித் டிடி அது இதெல்லாம் விக்ரம் போவாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வேற எல்லா எபிசோட்லயும் ஏதாவது கான்ட்ரவர்சி அது இதுன்னு வரும். விக்ரம் போற இன்டர்வியூக்கு மட்டும் பயங்கர ஜாலியா பாசிட்டிவா இருந்துச்சுன்னு ஃபுல்லா ட்வீட்ஸ் எல்லாம் வரும், இந்த இதெல்லாம் இருக்கும். அவருக்கு அடிப்படையாவே ஒரு ஜாலியான ஆள் அவரு கொஞ்சம் லவ்வபுளான ஆளு. இந்த டிவி இன்டர்வியூஸோ யூடியூப் இன்டர்வியூஸோ அவர் கலந்துக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்ககிட்ட கூட்டு போகும். இன்னைக்கு விஜய் சித்து விலாக்ஸ்ல போய் விக்ரம் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மொட்டமாடி பார்ட்டி மாதிரி ஒரு செட்டப்ல எவ்வளவு ஜாலியா இருக்கும் அது மக்களுக்கு. நான் சொல்றது என்னன்னா, ஒரு 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 ப்ரமோஷன்ன்றது இன்னைக்கு ஏஜ் என்னவா மாறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம பண்ணோம்னு நான் சொல்றேன். இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் எனக்கு தோணுது. பட் அது என்னன்னு எனக்கு தெரியல, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் விஜயாஜித் விஜயாஜித் ப்ரொமோஷன் பண்ண கூட அவங்க படம் ஓடிடும். ஆனா அவங்க படம் மீதி படம் ஓடாது இல்ல. விக்ரம் வந்து என்னங்க, அவருக்கு என்னங்க 30-40 ஆகுது, அவருக்கு 55 வயசு மேல ஆகுது. ரெண்டாவது நீங்க வந்து தில் தூர் சாமி மாதிரி ஒரு படம் பண்ணாக்க இன்னைக்கு வந்து அது ப்ரமோஷனே தேவை கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாம கமர்ஷியலா பண்ண யார் வாய்ஸ் இது?
ஆமா, முருகேஷ். யார் வாய்ஸ்? முருகேஷ். இல்ல எனக்கு திடீர்னு கார்த்திக் ரவிமா பேசுறாரோ என்னடா இது அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு பாத்துட்டேன் ஒரு செகண்ட். ஆமா, கிட்டத்தட்ட அதே கார்த்தி மாதிரி வாய்ஸ் தான் இருக்கு. நான் வேற ஒரு மெசேஜ் பாத்துட்டு இருந்தேன், ட்வீட் பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு திடீர்னு இவர் வாய்ஸ் கேட்கறது கொஞ்சம் சாக்காய் உள்ள வந்து ஆமா பாக்க. ஆமா, கார்த்தி வந்து இந்த இதுல வந்து பேசுறாரு நினைக்கிறேன், தன்னுடைய ஆல்டர்னேட்டிவ்ல வந்து இல்லங்க பேசுறாரு. விக்ரம் வந்து நீங்க சொல்றீங்க யாரோ ஃபேன்ஸ் எல்லாம் அதெல்லாம் தாண்டிங்க. இப்போ தலை படமா இருக்கட்டும், தளபதி படமா இருக்கட்டும், படம் நல்லா தான் அந்த ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. படம் நல்லா இல்லைன்னா அந்த ஃபேன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நல்லா இருந்தா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் விக்ரம்ன்ற படம் எப்படின்னா, அவர் நல்ல நடிகருங்க. அது வந்து சினிமா ஏத்துக்கலையா இல்ல 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 இல்ல, அப்படி இல்ல இல்ல bro. அப்படி இல்ல ப்ரோ. அப்பப்போ படம் நடிச்சுட்டே இருக்கு ப்ரோ. படம் இட்டோ ஃபெயிலரோ புரியுதா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு இப்ப விஜய் சேது பாருங்க, லைனா விஜய் சேது வாடி போட்டு நடிச்சாரு பாருங்க, லைனா மூஞ்சிய காமிச்சுனே இருந்தா இருப்பாருங்க. அது மாதிரி காமிக்கணும். அது சூரிய வைக்கிற பண்ணல. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படிலாம் கிடையாது ப்ரோ, ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் பேசுறீங்க bro, 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 please. bro. ஒரு விக்ரம் வந்து அப்படிலாம் கம்பேர் பண்ணாங்க விஜய் சேதுபதி கூடலாம். விக்ரம்ன்றவரு எல்லா ப்ரோ 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 generation தாண்டி ஒரு 100 ரூபா கொடுத்து போயிட்டாரு ப்ரோ. கம்பேர் பண்ண விடாதா? இல்ல 100 ரூபா வினோத் கொடுத்து வினோத் போயிட்டாரு. வினோத் மூணு வினோத் generation வினோத் உங்களுக்கு ரெகுலரா சொல்றதுதான். ஒரு 5 நிமிஷம் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுனீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கேட்கும். ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க. இன்னொன்னு யூடியூப்ல கேட்கும்போது விட்டுட்டு ப்ரோ 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 இருக்காங்க. கேட்காது. இல்ல 90s பாத்துட்டோம், 2000 2010 விக்ரம்ன்றது எப்படி நடிப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அவருக்கான படம் வந்து பட் அமையல. இன்னொன்னு என்னன்னா, ஒரு டைரக்டர் வந்து அவரு ஹிட் வச்சு கொடுத்ததுக்காக அடுத்தது அப்புறம் கமிட் ஆனாரு. பட் செகண்ட் படம் வந்து பெருசா போல. எக்ஸாம்பிள் ஐயோ சொல்லலாம். ரொம்ப நம்பி போனோம் நாங்கெல்லாம் தியேட்டருக்கு போனப்ப. ஏன்னா ட்ரெயிலர் கிட்ட வேற மாதிரி போனா ஒண்ணுமே கிடையாது. வெற்றி நம்மள டிஸ்பாயின்மெண்ட் ரொம்ப இதா இருந்துச்சு படம். அப்படி இருக்கப்ப அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மைனஸா அமைஞ்சிட்டு. இன்னொன்னு என்னன்னா, வருவாரு, அவருக்கும் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது ப்ரோ. ஜஸ்ட் ஒரு 55 56 வயசு தான் ஆகுது. 70 வயசுல படம் நடிச்சிருக்கலாம், 70 வயசுல டாப்ல இருக்கலாம். இப்ப கமல் சார் எடுத்துக்கும் ஒரு 10 வருஷமா பெரிய படம் கிடையாது. விக்ரம்ன்ற படம் கொடுத்தாரு, எங்கேயும் வந்தாரு. அதே மாதிரி விக்ரம் சாரும் கண்டிப்பா இல்ல ப்ரோ, வருவாரு. அவர் வந்தாரா கொண்டாட இழுத்து மக்கள் ரெடியா போயிட்டாரு இருக்காங்க. ப்ரோ. ஒரு படம் எங்க நீங்க பாத்திருப்பீங்க. மெத்தட் ஆக்டிங் விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டாரா ஆட்டோமேட்டிக்கா ஓடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மெத்தட் ஆக்டிங் மட்டுமே பண்ணா அது கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. ஒரு இல்ல இல்ல அவர் மெத்தட் ஆக்டர் விட்டு வெளியே வந்துட்டா நல்லா இருக்கும்னாரு. அது மட்டும் அது எப்படிங்க கேட்டுச்சு. ஒருத்தர் வெளியே வர கொஞ்சம் முடியும் லோவா சார் பேசுறாரு. நடிக்கிறத விட்டு? இல்ல இன்னொன்னு என்னன்னா, நிறைய ஃபேன்ஸ் விக்ரம் ஃபேன்ஸ் வந்து விக்ரம் மென்ஷன் பண்ணி ட்வீட் போடுறது, தலைவா கமர்ஷியல் படம் பண்ண தலைவா, அது பெரிய டேரக்டரோட படத்துல நீங்க வந்து கமர்ஷியல் படம் பண்றேன்னு சொல்லிட்டு 10 மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல் ஃபிளஜ்டா ஒரு பெரிய டேரக்டர் கூட படம் பண்ணுங்க, கமர்ஷியல் டேரக்டர் டாப்ல உள்ள மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரமோட வெல்விஷர் நம்மளும் சொல்ற விஷயம் என்னன்னா, 4 படம் நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் படம் பண்ணீங்க, ஒரு படம் ஃபுல் கமர்ஷியல் படம், பீக் கமர்ஷியல், ஒரு பெரிய டாப் டேரக்டர் கூட பண்ணுங்க. அப்படி அட்லி கூட செலக்ஷன் பண்ணி பண்ணுங்க. அட்லி கூட போய் கேளுங்க, ஒரு படம் பண்ணலாம். ஒரு படம் பண்ணி தப்பு கிடையாது. ஒரு பெரிய டாப் டேரக்டர் கூட ஒரு படம் 2 படம் நம்ம பண்ணிட்டாலே விக்ரம் அந்த பழைய தில் ஏங்க ஒன்னே ஒண்ணுதான், தில் துல் ஜெமினி பீரியட்லாம் அவருக்கு ஒரு கோல்டன் பீரியட். அவர் எல்லா படம் எந்த படம் எடுத்தாலும் ஹிட் பிளாப் ஹிட் எல்லாம் கிடையாது, சூப்பர் ஹிட் கிடையாது, பிளாக் பஸ்டர் தான். அந்த பீரியட் போயிட்டு இருந்துச்சு பயங்கரமா, பிளாக் பஸ்டர் சாமி ஜெமினின்னு அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டுங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா ஃபுல் பிளஜ் அந்த நேரத்துல வந்து ஒரு ஃபுல் பிளஜ் கமர்ஷியலா பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட கேரியர்லயே வந்து அவரு அது தப்பா ரைட்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ஒரு பெரிய வெற்றி வந்து ஒரு சைடு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அது வந்து விக்ரமுக்கு நடந்ததை நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா பாத்தீங்கன்னா, இந்த அன்னியன் படம் இருக்குல்ல, அன்னியன் படம் விக்ரமுக்கு நடக்காம இருந்திருந்தா விக்ரம் வந்து அதே மாதிரி மைலேஜ்ல இருந்திருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. அன்னியன் படம் ஒரு படம் பண்ணி அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ஒரு கெட்டப் அது இதுன்னு போட்டு ஒரு வித்தியாசமா பேசி அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகி, ஓகேங்களா, வேற லெவல் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகி, அதுக்கப்புறம் விக்ரம் ஆகி அந்த அன்னியன் நடக்காம இருந்தா நீங்க என்ன யோசிச்சுப்பாங்க, தில் துல் ஜெமினி மாதிரி ஒரு கமர்ஷியல் அந்த விஜய் அஜித் ரேஞ்சிலே அவரு இருந்திருப்பாருன்னு தோணுச்சு. அவர் அது ஒண்ணு பண்ண போய் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வந்து எந்த வகையும் மாத்தி விடணும், அந்த விக்ரம் அப்படி மாத்தி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா அடுத்த அன்னியன் பண்ண அடுத்த படமே அவருக்கு மஜா தான். மஜா வந்து ஃபுல் ஃபிளஜா காமெடி இறங்கினாரு பயங்கரமா. ஏன்னா ஒரு அன்னியன் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு மஜா இறங்கினாரு. ஆனா மஜா சரியா போகல. ஏன்னா எய்தாப்ல ஒன்று சிவகாசி கமர்ஷியல் ஃபுல் ஃபிளஜா கமர்ஷியல் கமர்ஷியல் பார்த்தா கமர்ஷியல் எடுத்துருச்சு. மஜாவுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அந்த முதல்ல கேப் போடுறாரு. அந்த எப்படின்னா அவர் பல வருஷத்துக்கு கேப் விட்டு தான் இந்த சேதுல வந்தாரு. சேதுக்கு அப்புறம் கேப் போடாம கொஞ்சம் கொஞ்சமா படம் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதை கிராஃப் ஏறிக்கிட்டே போச்சு. கேப் விட்டது பார்த்தீங்கன்னா மஜாக்கு அப்புறம் தான். அந்த மஜாக்கும் அடுத்த படமான பீமாக்கும் ரொம்ப கேப். ஒரு கேப் விடவே கூடாதுங்கிறது அந்த இடத்துல அவரு தப்பு பண்ணார். பீமாக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கந்தசாமி. இப்ப நம்ம அடுத்தும் கேப் 2008 பீமா, 2010 கந்தசாமி. ஒரு 2 வருஷம் போகுது.
அப்ப அந்த கேப் தான் வந்து ஆடியன்ஸுக்கும் அவருக்குமான கேப்பா மாறிடுச்சு. கரெக்ட் ப்ரோ. அது பெரிய பப்ளிசிட்டி பண்ண வந்த படம் கந்தசாமி. பல்ப் செம இதுனா செம அடி வாங்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு கிராமத்தை தடுக்கிறாங்க. பாட்டு வந்து 4 பாட்டு இவரே பாடுறாரு. பெரிய பெரிய எக்ஸ்பிரேஷன் வந்த படம். இன்னொன்னு என்னன்னா பீமா வந்து பயங்கர எக்ஸ்பிரேஷன், பீமாவும் பயங்கரமா இருந்தது. பட் எக்ஸ்பிரஸ் ரொம்ப இதாயிட்டு. இன்னொன்னு என்னன்னா நீங்க சொன்ன விஜய் ரசிகர் இருந்தப்ப தூள் படம் தரணி பண்றாரு, ஜெமினி படம் சரண் பண்றாரு. இவங்கலாம் அந்த டைம்ல அஜித் விஜய் வச்சு பண்றவங்க, இவங்களும் விக்ரம் வச்சு பண்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் மாசா இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த படம் எல்லாம் வந்துதான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு. கண்டிப்பா விக்ரம் வருவார் ப்ரோ. அதுக்கான டைரக்டர் எடுத்து வந்தாருன்னா கண்டிப்பா இல்ல விக்ரம் வருவார். அது ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இதுல. தூள் படம் பண்ணும்போது அவர் விஜய் படம் பண்ணல. அதுக்கு முன்னாடி தில் விக்ரம் பண்ணிட்டார். விக்ரம் தில் தூள் பண்ணி தான் அதுக்கப்புறம் கில்லி பண்ணாரு. இல்ல ப்ரோ, நான் விஜய் படம் பண்ணலன்னு சொல்லல. அந்த டைம்ல இவங்கலாம் அது பண்ணதுக்கு அப்புறம் இவங்க டேரக்டர் மாத்தி பண்றாங்களே. பட் தளபதி இந்த ரேஞ்சில வராங்களா டேரக்டர்ஸ், அப்படி சொல்றேன் நான். இல்ல அப்படிதான் இருந்தா. நான் இப்பயும் சொல்றது என்னன்னா, இப்போ உள்ள டாப் டேரக்டர் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 5 பேர்ல ஒருத்தர் கூட கமர்ஷியலா ஒரு அதாவது full நல்ல கதையில கமர்ஷியலா ஒரு ஃபுல்லா இறங்கி பண்ணணும். இல்ல அப்கமிங் இப்ப அஜய் ஆனந்த் கூட அவர் ட்ரை பண்ணாரு. அவர் இல்லைன்னு சொல்லல, கோபரா ட்ரை பண்ணாரு. அது மாதிரி அப்கமிங் டேரக்டர்ல ஒரு நல்ல டேட்டா முண்டாசுப்பட்டி ராம்குமார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ராம்குமார் மாதிரியோ இல்ல அடுத்த கட்ட டேரக்டர்ல யாராவது ஒருத்தருக்கு முன்னாடி ஒரு அப்படி இறங்கிடணும். ஒண்ணு அந்த ரூட்ல போகணும் டாப் டேரக்டர், இல்ல அப்கமிங் டேரக்டர்ல குவாலிட்டியான ஒரு ஆளை பிடிச்சி அந்த ரூட்ல போயிடணும். கரெக்ட் ப்ரோ. நீங்க சொல்ற அவரோட மசாலா டைரக்ட் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணாரு. என்னன்னா விக்ரம் பண்ணாரு, ஆனா அவர் தியேட்டருக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. மகான் விக்ரமோட சமீபத்தில மகான் பெஸ்ட்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் மகான் தான். மகான் கமர்ஷியலா நல்லா மகான் இருக்கு. நான் வந்து ப்ரோ. ஓடிடில பார்த்து எனக்கு வவுத்தரிச்சலா போச்சு. அந்த படத்தை போய் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிக்கலாமே பாவிகளா. ஏன்னா கரெக்ட் ப்ரோ. விக்ரம் வந்து விக்ரம் வந்து அதிகமா மேக்கப் பண்ணல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அந்த கெட்டப் மாத்தி 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 போடல. நார்மல் சூப்பர் விக்ரம், சூப்பர். நார்மல் நடிப்பு, அந்த இயல்பான நடிப்பு. விக்ரம்ங்கிறது அதுதான், ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு கமர்ஷியல பேசி சிரிச்சுட்டு, விக்ரம் சிரிச்சுக்கிட்டு மூஞ்சில இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடாம எதுவும் பண்ணாம படம் சூப்பரா கொண்டு போய் அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொன்ன விஷயத்த அப்படியே கிளைமேக்ஸ்லயே வருவாங்க. அதாவது தேர்ட் ஆக்ட்னு சொல்லுவோம்ல, தேர்ட் ஆக்ட் ஃபைனல் ஆக்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் பக்காவா செட் ஆன ஒரு படம் வந்து மகான். அது தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கணும். விக்ரம் அப்படி போயிருச்சு அது. அதாவதுங்க கண்டிப்பா ப்ரோ. அதே மாதிரி நான் வந்து சூர்யா சார் பார்த்து வந்து சிவா படம் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னப்ப தெரியும். எப்படி மாசா வந்தவர் தான் அவரு. சிங்கமா இருக்கட்டும், வேலெல்லாம் அந்த டைம்ல அப்படி ஒண்ணு படம். பட் அந்த மாதிரி எடுப்பாங்கன்னு பார்த்தா இது வேற ஜெனரா போயிட்டு மறுபடியும் இன்னொரு படம் சூர்யா சார் கூட பண்ணுவாரான்னு தெரியல. பிரகாஷ் விக்ரம் கூட சிவா ஒரு படம் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த இந்த படமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் படமா தான் ப்ரோ பண்ணாங்க. இல்ல கரெக்ட் ப்ரோ, இதை சொல்லல. பட் இதுக்கப்புறம் நடக்குமான்னு தெரியல. சூர்யா சார் கூட விக்ரம் சாரோட ஒரு படம் சூர்யா அப்படி சிவாஜி இப்ப அடுத்து சிவா படம் நல்லா இருக்கும். சிவாக்கு அடுத்து 2 படம் இருக்கு. எஸ்கே கூட ஏகே கூட இருக்கு. அவரு எஸ்கே கூட இருக்கு. ஏகே கூட இருக்குல்ல. நீ அடுத்த பிரகாஷ் வாரம் bro, சொல்லாதீங்க. வேணா எனக்கு விசுவாசம் மாதிரி எதிர்பார்க்கிறேன் bro. இல்ல கண்டிப்பா ப்ரோ. நீங்க வந்து சவுண்ட் வருது, பேசி முடிச்சுட்டு மீட் போட்டுருங்க. ஏன்னா இது நம்ம மட்டும் இல்ல, நமக்கு மட்டும் டிஸ்டர்பா இருக்காது. யூடியூப்ல நாளைக்கு கேட்கறவங்களுக்கு ரொம்ப காது குறைச்சல் ஆயிரும். நம்ம அவங்களே மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறத சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு கேப் போட்டு நிப்பாட்டிட்டு ஸ்பீக்கர் போட்டுங்க. யாரோ பேசுறப்ப இதாகுது. கரெக்ட் ப்ரோ. விசுவாசமா இருக்கட்டும், வேதனமா இருக்கட்டும், வீரமா இருக்கட்டும், ஆப்போசிட்ல வர்ற படத்தை எய்த்து நின்னுது. பட் எது ஜெயிக்குதோ தோக்குதுன்றதை விட எய்த்து நின்னுது. அதே மாதிரி ஒரு சூர்யா சார் விக்ரம் சாருக்கு வந்து சிவா படம் நல்லா இருக்கும்னு தோணுது. உங்க ஆப்ஷன் எப்படி ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ பண்ணலாம் தான், கமர்ஷியல் படம் பண்ணலாம் தான். ஏன்னா இப்ப இன்னைக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னாடி தமிழ் சினிமால கமர்ஷியல் டேரக்டர்னா ஒரு 5 பேர் மைண்ட்ல வருவாங்க. கே.எஸ். ரவிக்குமார், ஹரி, அப்புறம் இப்போ சிவா தான் அந்த ரூட்ல இருக்கிறது. தரணி முன்னாடி தரணி பண்ணுவார். ஃபர்ஸ்ட் கே.எஸ். ரவிக்குமார், அப்புறம் வந்து அடுத்த கட்டத்துல ஹரி, தரணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படி கமர்ஷியல் ரேட்டு சிவா விட்டுருங்க, சிவா ஒருத்தர் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஆப்ஷன் இல்லாம சிவாட்ட போறாங்க. அப்படி ஆயிருது. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கமர்ஷியல் படம், ஆக்ஷன் படம் போனோம், ஃபுல் ஃபிளஜா கமர்ஷியலா இருக்கணும். அதாவது பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், பஞ்ச் டைலாக் இருக்கணும், 4 மாசம் இருக்கணும். இந்த தான் கமர்ஷியல் படம்னு வச்சுக்கோங்களேன். அதை பண்றதுக்கு சிவா மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்லயே அப்படி டேரக்டர், தெலுங்குல 4 டேரக்டர் அப்படி இருக்கிறாங்க. அப்படி தமிழ்ல டேரக்டர் இல்லைங்கிறதா இப்ப பிரச்சனையா இருக்கு. அதனால எல்லாம் சிவா சைடு போகணுங்கிற மாதிரி இருக்கு. அந்த வேலையை அட்லி பண்றாரு, ஆனா அட்லி ஹை பட்ஜெட்டா பண்ணிடுறாரு. பிரகாஷ் ப்ரோ அட்லி சிவா ஒண்ணுதான். இந்த அட்லி கூட பண்ணலாம் ப்ரோ. விக்ரம் சார் அட்லி அனிருத் மியூசிக் சன் பிக்சர்ஸ் பண்ணாங்கன்னா விக்ரம் வந்து படைவாங்க. சன் பிக்சர்ஸ் அனிருத் அட்லி ரைட்டு. பிரகாஷ் முன்னாடியே ஒண்ணு ப்ரோ அட்லி பண்ணலாம், இல்லைங்களா சொல்லலங்க. அட்லி பண்ணார்னா விக்ரம் சாரோட ஒரு 5 படத்தையும் அவரோட படத்தை 5 படத்தை உரிவு பண்ணுவாரு. பட் சிவா பண்ணார்னா இல்ல அட்லி இன்னைக்கு உள்ள ரேஞ்சு வேற. இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா விக்ரம் வந்து விக்ரம் வந்து இப்ப அடுத்த படமே அவர் பண்றதா இருந்தா என்ன தெரியுங்களா, முருகதாஸ் கூட தான் ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. சன் பிக்சர்ஸ் கூட ஒரு படம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முருகதாஸ் தான் டைரக்டரா இருந்துச்சு.
எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, அப்படியே மாறிடுச்சு. விக்ரம் அந்த படம் பண்ணல, முருகதாஸ் அந்த படம் பண்ணல, நவுந்து போய் முருகதாஸ் என்ன பண்ணிட்டாரு, சிவகார்த்திகேயன் படம் கமிட் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த முருகதாஸ் படமே வந்து விக்ரம் பண்றதா இருந்துச்சு. அப்படி போயிருந்திருக்கலாம், அப்படியாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் ஒரு படம் பார்த்துருக்கலாம். அது ரொம்ப எதிர்பார்த்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, முருகதாஸ் டைரக்ஷன், விக்ரம் ஹீரோ, ஒரு பெரிய கமர்ஷியலான ஒரு கம்பேக்கா ப்ரொடக்ஷன் வெளியும் இருந்திருக்கும் அப்படி நல்லா பயங்கரமா இருந்திருக்கும். அது பெரிய மாறிடுச்சு, அப்படியே கம்பேக்கா மாறி இருந்திருக்கும் சிவகார்த்திகேயன் போயிருச்சு அது அப்படியே. ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, அதே மாதிரி இப்போ அஜித் தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி சென்டர்ல பெரிய ஃபேன்ஸ் உருவான படம்னா வீரம், உங்களுக்கே தெரியும். பட் ஃபேன்ஸ் இருக்காங்க, பட் ஃபேமிலி நான் சொல்றேன், பிசி சென்டர்ல ஃபேமிலி சொல்றேன். வீரமா இருக்கட்டும், வேதாளா மட்டும், விசுவாசம் மட்டும், இது பண்ணதுக்கான சிவா தான். பட் சிவாவை எல்லாமே திட்டினாலும் ரீசன் வந்து ஃபேமிலி உருவாக்குனது, ஃபேமிலி ஆடியன்ஸ் உருவாக்குனது சிவா தான் ப்ரோ. அதே மாதிரி விக்ரம் சாருக்கு ஒரு சிவா மாதிரி ஒரு ஆள் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், விக்ரம்க்கோ சூர்யா சாருக்கோ. பட் கங்கோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா கங்கோ வந்து வேற ஜானரு. ஒரு ஃபேமிலியா மாசா பண்றதுனா பிரகாஷ் ப்ரோ, ஹரி வந்து டைரக்டர் கொஞ்சம் இப்போ அவுட் ஆயிட்டாரு. பாண்டியராஜ் நல்லா இல்ல இருப்பாரு ப்ரோ, நான் சிவா எப்பவுமே மாதிரி பாண்டியராஜ் கொஞ்சம் ஏங்க நல்ல அப்படிதாங்க. இல்ல பாண்டியராஜா அப்படியே எதற்கும் துணிந்தவன் கொண்டு போனீங்க, அவர் என்ன பண்ணாரு? எதற்கும் துணிந்தவனு சூர்யா கேரக்டர்ல ரொம்ப லோயஸ்ட் வசூல் ஆயிடுச்சு இல்ல சூர்யா கேரியர்ல. ப்ரோ. அது மாதிரி ஆகிடக்கூடாதுங்க. அதாவது எப்படின்னா அவர் வந்து ஒரு டேரக்டரோட ஸ்ட்ரென்த் என்னவோ அது பேஸ் பண்ணி இல்ல ப்ரோ, போயிடணும். யார் தப்பு? அதுக்கு முன்னாடி இருக்க எங்க வீட்டுக்குள்ள ஊருக்கு இல்ல, தப்புன்னு விசுவாசிக்கு அண்ணாத்தியா கொடுத்துருச்சு. இப்ப என்னன்னு தெரியல, வினோத் வந்து அவர் பக்கு போல இருக்கு. டோட்டலா சவுண்ட் வருது, அவர் எப்போ வந்தாலும் சவுண்ட் மட்டும் தான் வருது, வேற எதுவுமே வர மாட்டேங்குது. பேசுறதுக்கு அவர் மாதிரி சவுண்ட் வருது. அன்மியூட்டட் இந்த கொடுங்க. யானே ஆமா அது தெரியல, அது அவரே தூக்கிடுச்சு போயிடுச்சு போல இருக்கு. விட்டுருவோம். இன்னும் பிரகாஷ் என்ன சொல்ல டிஎம்ல வந்தேன்னா, ஒரே இந்த ஒரு இது மட்டும் பாண்டி கேட்டிருக்காங்க, கேள்வி மட்டும். ஆமா சொல்லுங்க முன்னாடி சொன்னீங்க, ஆமா ஆமா, மறந்துட்டேன். இந்த சாரி. எமர்ஜென்சின்னு ஏதோ ஒரு பட ட்ரைலர் வந்திருக்காம்ல, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அது பாக்காதீங்க, அது அது பாக்காதீங்க. வந்து அது கங்கனா ரனாவத் என்னது? படம். அது வந்து 1975 ட்ரூ ஈவென்ட்ஸா இல்ல ப்ரொபகண்டா மூவியா? அது என்னதுன்னு கேட்கறாரு டீவன். என்ன படம் அது? எனக்கு முதல்ல எமர்ஜென்சி படம் தெரியாது. அது எமர்ஜென்சின்னு ஒரு படம் வந்து கங்கனா ரனாவத் நடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓ, நம்ம வந்து இந்திரா கங்கனாவா? காந்தியை அப்ப வந்து ப்ரொபகண்டா தான் ப்ரோ, நான் ஆமா அப்ப சொல்லிட்டேன். அதான் ப்ரொபகண்டா மூவி தான். இந்திரா காந்தியோட பயோபிக்னு போய் சொல்லி எடுக்கிறாங்க. அதான் பயோபிக்னே எடுக்கிறாங்க, இந்திரா காந்தியா நடிக்கிறாங்களா பிரதமரா. எமர்ஜென்சி பீரியட்ல அவங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு இவங்க படமா இவங்களே கங்கனா ரனாவத்தே டேரக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக். நீங்க சொன்ன மாதிரி அது ப்ராபகண்டா மூவி தான். ஓகே ஓகே. அதாவது வரலாற்றுல வந்து அவங்க நம்ம இந்திரா காந்தி எப்படி பார்த்தாங்களோ அதை இவங்க வந்து நெகட்டிவ் ஷேட்ல காமிப்பாங்க போல இருக்கு. ஆனா அவங்களாவே நடிச்சு, அதான் ஒரு பயோபிக்கா நடிச்சு அதை நெகட்டிவ் ஷேடா காமிப்பாங்க போல இருக்கு. இந்திரா காந்தி அவங்களோட நம்ம அதை டவுன் பார்த்து சைடு. அதாவது எப்படி சொல்லி சில ஆமா படங்கள் ஆமா வந்து சில படங்கள் நான் எப்பவுமே வந்து பேசி கூட அதுக்கு வந்து ஆமா, இது கரெக்ட். டாபிக் தரக்கூடாது நினைப்பேன். நானு இந்த எமர்ஜென்சி மட்டும் அதனாலதான் அதை இருந்துச்சா, நான் அதனால தெரியல. ஒதுக்கிட்டேன். கங்கனா படம் தெரிஞ்சுதான் முதல்ல அந்த படத்தை சரி. இதே பார்க்காம இது ப்ரொபகண்டா தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்படியா? இல்ல நான் என்ன சொன்னேன், சில படங்கள் வந்து என்ன சொன்னா பேச்சு கொடுத்து அந்த படத்தை வந்து நம்ம இருக்கிறத காமிக்க கூடாதுன்னு நினைப்பேன் நான். சில படங்கள் நம்ம பேசவே கூட நினைப்பேன். அந்த மாதிரி படங்கள் அதெல்லாம் ஒரு படமா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். 2 3 வாட்டி பேசல, 2 3 கேட்டாங்க, என்ன சொல்லிடுறாங்க. இந்திரா காந்தி அவங்களோட டவுன் சைடே வந்து எமர்ஜென்சி பீரியட் தானே, கண்டிப்பா அது வந்து ப்ரொபகண்டா மூவியா தான். ஆமா, என்ன கங்கனா ரனாவத் நடிக்கிறாங்கிறத தனி கதை, அவங்க டேரக்ட் பண்றாங்கிறப்ப புரிஞ்சுக்கிங்க, அவ்வளவுதான். ஓ, டைரக்ஷன் வேறயா? ஆமா, டைரக்ஷன் அடுத்த கட்ட அதிர்ச்சி இருக்குல்ல நிறையா. இல்ல, இந்த இதுல ஒரு இந்த படம் டைலாக் எலெக்ஷன் வரல, முன்னாடி இந்த ரிலீஸ் இதுல ஆகிறதா இருந்துச்சு. இந்த அர்த்தவட வலுவசனத்துல ஒரு டைலாக் வரல, இங்கெல்லாம் இடம் இல்லாம உட்காம ஜெர்மன்ல போய் முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு. அந்த மாதிரி அங்கெல்லாம் மியூசிக் டைரக்டர் இல்லாம இவங்க ஏன் ஜிவியை கூட்டிருந்தாங்கன்னு தெரியல. இவரும் ஏன் போய் பண்ணி தர்றாருன்னு தெரியல. இல்ல அது அதே இல்ல, அது தலைவி படம் பண்ணாருல்ல. அதான் அதையே ஏன் பண்ணாருன்னு தெரியல. தலைவி அதையே ஏழு விஜய்க்காக அது பண்ணாருன்னு வேணா விட்டுறலாம். ஆமா. இதெல்லாம் ஏன் போய் அதனால என்ன தலையை பண்ணாரு, கொடுத்தாருன்னு சாங் தெரியல. இல்ல அது அதுவும் குடும்ப சாங்ஸ்க்காக மட்டும்தான். அவரு பிஜிஎம் வந்து அவர் போட்டு தர மாட்டேன்ட்டாரு. அதனால சஞ்சித்துங்கிற ஒரு ஆள் வந்து பிஜிஎம் பண்றாரு இந்த படத்துக்கு. அவர் கடைசியில படத்தை வந்து விலகிட்டாரு. ஆல்மோஸ்ட் சொல்ல போனா சாங்ஸ் கொடுத்துட்டு விலகிட்டாரு. அவரு நிறைய படங்களை கமிட் ஆகிறனால. ஆனா ப்ரொமோஷன் அதான் டூலுக்கு அவர் பட் யூஸ் ஆனா ஆகுறாரு, ஜிவி இதை அவ்வளவுதான். தவிர்த்திருக்கலாம் தான் நான் சொல்றேன். எனக்கு ஆனா நிஜமாவே நான் ஜிவி கண்டிப்பா கதைக்கு அது நான் மேபி எனக்காக பத்தா கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். என்னங்க இது எதுக்கு அவர்? ஏன்னா தமிழ் சினிமால ரொம்ப கம்மி பேர் தான், ரொம்ப ரொம்ப கம்மினா என்ன, 5 விரல்ல விட்டு எண்ணிடலாம். அவ்வளவு பேர் தான் வந்து பொலிட்டிக்கலி ஓக்கலா நிறைய வாய்ஸ் அவுட் பண்றவங்க, இது பண்றவங்க. இப்ப பாலஸ்தீன் விஷயத்துக்குலாம் பேசினதே ஜிவி தான். அங்கன மாதிரி ஒரு ஆள் படத்துக்கு ஏன் போய் பண்றாங்கன்றது சத்தியமா தெரியல. அந்த ஏஎல் விஜய் கூட கொடுத்த பழக்கம்னால இருந்திருக்கும். அதுதான், அது வேற ஒன்றும் இந்த காரணம் கையை இருக்காது. அடுப்புல வச்சு அவ்வளோ கறிக்கணும்னு இது. வரல, அந்த மாதிரி விட்டுருவாரு போல. படத்துக்கு இந்த 5 பாட்டு வச்சுக்க போ ஆமா, அப்படின்னு. அது தெரியல. ஆனா கங்கனாவே இந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் கூட. தயாரிப்பு, இயக்கம், எழுத்து எல்லாமே கங்கனா தான். வாவ், அடுத்தவன் குடியை கெடுக்கிறதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ரைட்டு, அந்த டாபிக் விட்டு அடுத்ததுக்கு போய்க்கும். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்.
பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு எல்லாம் வந்துருங்க. மண்கொம்பு ஃபைட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு போன நாளைக்கு. ஏங்க நம்ம என்னைக்கு ஸ்பேஸ் போடாம இருக்கிறோம்? அதான் எல்லா நாளும் இல்ல வரும். நீங்க அதே மாதிரி சொல்ற மாதிரி தான் ஃபைட் பண்றதுக்கு நாலு கிழமை தேவையில்ல. நீங்க எல்லா நாளும் தான் போட்டுட்டு இருக்கோம். ஆமா அப்புறம் ரத்த தனியா புத்தியால வேலையா? ரொம்பவே இருக்கு. இருந்தாலும் இது தலைவர் ஃபேன்ஸும் சூர்யா சார் ஃபேன்ஸும் வந்து வந்துருங்க. நீங்க சொல்றது கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா இல்லங்க இதுல ஒரே விஷயம் தான், சண்டை போடுறதுக்கு விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். உண்மையாலுமே விஷயம் இல்லை சண்டை போடுறதுக்கு. இவங்களா ஒரு காரணத்தை ரெடி பண்ணிட்டு இவங்களா ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி சண்டை போட்டுட்டு தான் நடக்குது. நான் இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றேன், சிம்பிளா என்ன சொன்னதான் திரும்ப சொல்றேன். வேட்டையன்னு அக்டோபர் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பயே அக்டோபர் 10 நமக்கு நியூஸா வந்துருச்சு. ரஜினி பேட்டியில சொல்லிட்டாரு இதுதான் பாசிபிள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க திடீர்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணல. திடீர்னு நேற்று வந்து இப்போ பேட்டை படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பொங்கல் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் ஷூட்டிங் எப்போ போயிருக்கு எப்போ ரிலீஸ் ஆகுது தெரியாம இருந்துச்சு. ஆனால் பேட்டன் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுதான் நீங்க ஷாக்கிங்கா இருக்கு. பாரு இவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அக்டோபர் ரிலீஸ் போஸ்ட் போட்டாங்க. அக்டோபர் 10 நியூஸ் வந்துச்சு. திடீர்னு ஞானவேல் ராஜா அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னாரு, அந்த தீபாவளிக்கு அந்த படம் பிளான் பண்றாங்க, நாங்க அக்டோபர் 10 காலையில நாங்க வரோம்னு சொன்னாரு. அவரா தான் சொன்னாரு. அப்பதான் ரசிகர்கள் ரஜினி மேல குழப்பம் வந்துச்சு. ஏன்னா அவங்க அக்டோபர் 10 ஒருவேளை வேட்டையன் வராதோ தீபாவளிக்கு போவோமோ அப்படின்னு குழப்பம் வந்துச்சு. அப்ப ரிலீஸ் டேட் மாறி போச்சு. திரும்ப போன 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ராக்கர்ஸ் எல்லாமே நியூஸ் போட்டோம், அக்டோபர் 10 ரிலீஸ்னு போட்டோம். இப்ப அதுல இருந்து உங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னா வேட்டையன் வந்து அவங்க ஸ்டிக் டு ரிலீஸ் டேட். கங்குவா தான் திடீர்னு நடுவில் உள்ள போது டேட் போட்டாங்க. இப்ப நடுவில் சண்டை மாறினா பெஸ்ட் டேட் கிடையாது இல்ல ப்ரோ. ஆனா பெரிய பட்ஜெட் பெரிய நான் அவனை கேட்கறேங்க. இல்ல இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி வந்து பணம் இண்டஸ்ட்ரி, பணம் சம்பாதிக்கிறதுக்கான இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? அவங்களுக்கு எந்தெந்த பெஸ்ட் டேட் தேவையோ அந்த தேதியில நிப்பாங்க. அப்ப ரஜினி படம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ரஜினி படம் வரமாட்டாரு நீங்க தான் சொன்னீங்க. அப்ப ரஜினி கூட ஒரு படம் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னது நீங்க தான். நான் சொல்லல. சூர்யா ஃபேன்ஸ் கேட்கல. சூர்யா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க, எப்பா ரஜினி படம் வந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா, அஜித் படம் வந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா, முடிஞ்சா செப்டம்பர் 5 கூட ரிலீஸ் பண்ணுங்கப்பா. அவங்க கேட்கறது அவங்க ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் அப்படி அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனா ரஜினி படத்தை தள்ளி போட மாட்டேன். ரஜினி மேல மரியாதை இருக்கு. ஏன் முதல்ல கூட கோயிலுக்கு போக மாட்டேன். ரஜினி படம் நான் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுவேன், ஆராதனை பண்ணுவேன், அர்ச்சனை பண்ணுவேன். அது யார் சொன்னது? இப்ப படம் கூட படம் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டேட் போட்டது வேட்டையன் தான். இப்ப அவங்க டேட் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்ப சொன்ன தேதி சொன்ன வாக்குல காப்பாத்தலனாலும் அவருக்கு பிரச்சனை. அது ரிலீஸ் பண்ணாலும் பஞ்சாயத்துல அது யார் சண்டை போடுவா? ஃபேன்ஸ் தான் சண்டை போடணும். நீங்க வார்த்தை விட்டுட்டு போயிருவீங்க. இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ட்வீட்டை போட்டு போயிட்டாரு. அப்ப ரசிகர்கள் தூண்டி விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அதை ட்வீட் போட்டு போயிட்டாரு, தூண்டி விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இப்ப சண்டை போட போறது யாரு? இல்ல அவரோட டீம் தானே ப்ரோ, அவங்களோட டீம் தானே. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேட் விஸ்வாஸ் டைம்ல எல்லாருக்கும் தெரியுமா டிடிஐ ரிலீஸ் பண்ணது சக்தி பிலிம் ஃபேக்டரி தான் விஸ்வாசத்தை. ஏன்னா விஸ்வாசம் யாருமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க போல டிடிஐல. கரெக்டா? ஏன்னா மேஜர் ஸ்கிரீன் வந்து ஒன்னே ஒண்ணுதான். விஸ்வாசம் வந்து டிடி ஏரியால ரிலீஸ் ஆனது வந்து எடுக்க முடியாம இல்ல. எய்தாப்ல இருக்காரு ஜிடி பிலிம்ஸ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து ஜிடி பிலிம்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பேட்ட படத்தை வாங்கிட்டாங்க. ஏன்னா வந்து ரெட் ஜெயின் மியூஸோட ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க. மத்த ஏரியால எப்படி தெரியும்? ஜிடி பிலிம்ஸ்க்கான தியேட்டர் கண்ட்ரோல் அதிகம். அப்ப என்னன்னா அந்த படத்தை வந்து சத்யஜோதி பிலிம்ஸ் வந்து டைரக்டா ப்ரொடியூசரா இருக்கனால இவர் என்ன பண்ணாரு, டிடி ஏரியா வாங்கி ரிலீஸ் பண்ணாரு. இல்ல எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் இருந்து அவங்க ஹோம் ரிலீஸ் தான் பிளான் போல. பட் அதுக்கப்புறம் சக்தி பிலிம் உள்ள வந்து அவங்க வந்து தியேட்டர் பிடிச்சி செகண்ட் வீக் தேர்ட் வீக் தான் இன்க்ரீஸ் ஆனது டிடி ஏரியால. நல்ல கலெக்ஷன் சரியான கலெக்ஷன் டிடி ஏரியால. அப்படிங்கிற தியேட்டர் கண்ட்ரோலும் அவங்ககிட்ட இருக்கு. மேபி அதனால ஒரு ட்வீட் போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அதை வச்சு சொல்றேன். இல்ல தியேட்டர் செயின் இருக்கு. ஏன்னா என்ன காரணம், ரெகுலரா ஒரு தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் இல்ல, இந்தியா பூரா ஒவ்வொரு வாரமும் ரெகுலரா படம் ரிலீஸ் பண்றவங்களுக்கு தியேட்டர் பழக்கம் அதிகமாகும். இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா இந்த வாரம் என் படம் எடுக்கலன்னா அடுத்த வாரம் என் படம் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்க சொல்லலாம். ஏன்னா வாரம் படம் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அதனால அவங்க தியேட்டர் செயின் அதிகம். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு பாருங்க, ரெஜியன் மூவிஸ் மட்டும் இல்ல. ஆப்போசிட் ரெஜியன் மூவிஸ் மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டார் விஸ்வாசத்துக்கு ஈக்குவலா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. பட் நீங்க சொல்றது எல்ஏ மாரிஸ்லாம் உங்களுக்கு வந்து அதை தாண்டி இன்னொன்னு பாருங்க, விஸ்வாசம் கூட பேட்ட கூட ரிலீஸ் ஆனது அஜித் படம். அது கரெக்ட். இல்ல ப்ரோ நான் அதுக்கு சொல்லவே இல்ல ப்ரோ, அந்த ஒரு கான்ஃபிடன்ட் அவர் போடுறாரு அப்படின்ற. ஏன்னா அந்த டைம்ல வேற யாரும் இது வந்து எனக்கு அவர் ட்வீட் போடுறத நான் தப்பா சொல்லுங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் போட்டு பண்ணாலும் பரவாயில்ல. இல்ல வேற ஏதாவது போடலாம். 2 படத்தையும் பார்ப்போம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். கிளாஸ் கிடையாது, இது வந்து வேட்டையன் வெர்சஸ் கங்குவா கிடையாது, வேட்டையன் அண்டு கங்குவான்னு போடலாம். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அப்படிதான் பண்ணணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. நீங்க சண்டை போக போக இது மாதிரி ப்ரோமோ போட்டு ஹைப் ஏத்தலாம். தமிழ் ரிலீஸ் சமயத்துல பேட்ட விஸ்வாஸ் சமயத்துல ப்ரோமோ போட்டு அடிச்சுக்கிட்டாங்க சன் பிக்சர்ஸும் சத்யஜோதியும். அது வந்து படம் கலெக்ஷன் பூஸ்ட் பண்ணும். இது என்ன சண்டைக்கு பூஸ்ட் பண்ணும். நம்ம சண்டைக்கு கேவலமா இருந்ததை தாண்டி அது கலெக்ஷன் பூஸ்ட் பண்ணுங்க. பெஸ்ட் கிளாஸ் அந்த டைம்ல
பெஸ்ட் என்ன பெஸ்ட் கிளாஸ் அது வந்து செம்ம இல்ல இதுங்க. அது வந்து எப்படின்னா கலெக்ஷனுக்கு நிறைய எண்ணெய் பூஸ்டப் ஊத்தும். கொடுத்துச்சு இது நம்ம. எப்படின்னா சண்டைக்கு எண்ணெய் ஊத்தும். அது என்ன பண்ண ஆமா ஒரு ஆமா இவங்க சீனியரை வந்து தள்ளி பண்றது. விட்டு அது ரெண்டு இன்னொன்று என்ன இருக்கு நிறையா இருக்குங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தான், நம்ம அன்னைக்கு சொன்ன 2 டைலாக் தான். நாம பேசக்கூட நம்ம படம் பேசணும்னு சொல்லி டைலாக் இருக்கு. அடுத்தது நெஞ்ச மரப்பதிலே டைலாக் இருக்கு. இந்த 2 டைலாக் தான் விஜய் சூர்யா டைலாக் தான் நான் அடிக்கடி சொல்ல வர விஷயம். இது கரெக்ட் ரிலீஸ்க்கு தான் ப்ரோ. முன்னாடி இது அமைதியா இல்லாம இருக்கணும். அங்கிள் வேற என்ன சொல்ல போறாங்க, தனஞ்சன் அங்கிள் வேற ஆயனை கூட்டிட்டு இல்ல இருக்க புயந்து. இன்னொன்னு ஏதோ சொன்னாரு, ஒரு மாசம் ஃபுல்லா அந்த படத்துக்கு அவரே சூர்யா சார் இப்ப குறைக்கிறாருன்னு ஒரு ஃபீலா இருக்கு. இல்ல ரொம்ப ரொம்ப ஹைப் இதா இருக்கு. குறைக்கல. அது ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஓப்பன் ஸ்பேஸ். அது சில விஷயம் சொல்லக்கூடாது. அது சில இல்ல ப்ரோ, விஷயங்கள் இருக்கு அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இல்ல இது வந்து சூர்யா சார் ஃபேன்ஸுக்கும் தெரியும் வச்சுக்கோங்களேன். இப்படி இதே பில்டப் கூட தான் அஞ்சானு கொடுத்தாங்க. நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு ஒரு நாள், அடுத்த நாள் அப்படி பாக்குறப்ப ரொம்ப ஒரு ஹைப் கொடுக்குறாங்கன்னு தோணுது ப்ரோ. இது வந்து ஒரு மாசம் ஃபுல்லா கங்குவாவை பத்தி பேசுவாங்க, 1000 கோடி. இது வந்து ஒரு லாங்குவேஜ்ல எடுக்கல, எல்லா லாங்குவேஜ்ல நாங்க பிளான் பண்றோம், பெரிய இது. எல்லா லாங்குவேஜ்ல அவங்க ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ இருக்காங்க. அந்த ஒரு அதுதான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு பேசாரா என்னன்றதே தெரியல. பிளஸ் ஓடிச்சு தலைவர் படம் வருது வேற. ஒன்னே ஒன்று தாங்க, நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு பெரிய ஹீரோ இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவங்களை வந்து நீங்க வந்து கிண்டல் பண்ணி ட்வீட் போட்டு வம்பளுக்கு ட்வீட் போட்டு ட்ரிகர் பண்ணி ட்வீட் போடுறத விட பாசிட்டிவிட்டியா ட்வீட் போட்டீங்கன்னா 2 படத்துக்கு பூஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா? நெகட்டிவிட்டியா ட்வீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா 2 படத்துக்கு ப்ரொமோஷன் ஆகும். ப்ரொமோஷனுங்கிறது ஒன்று, பாசிட்டிவிட்டிங்கிறது ஒன்று. நீங்க எதை கையெடுக்க போறீங்கிறதா விஷயம். ஒரு ப்ரொமோஷன் வந்து 2 ஹீரோ ஈக்குவலா இருந்தா ஓகே, நீங்க சொல்ல ஃபேக்டர் விசுவாசனா ஓகே. பட் இப்போ வந்து தலைவரா சூர்யான் இருக்கப்போ கொஞ்சம் ஒரு படிக்கு ஒரு இது கீழே நம்ம அதை எப்பெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதை வந்து இவங்க இப்பயே நீங்க சொல்ல சக்தி வேலன் இப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நெகட்டிவா போனாதான் நமக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறாரு போல. சரி ரைட்டு. நான் நம்மள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்கிட்ட. என்ன அது என்கிட்ட இருக்கு. ட்வீட்ல கூட கண்ட்ரோல் பண்ணிடுவேன். பேசும்போது சில விஷயம் டக்கு டக்குன்னு ஸ்பில் பண்ணிடுவேன். அதனால நான் அப்படியே நிப்பாட்டிக்கிறேன் இதோட இந்த டாபிக்கை. அடுத்த டாபிக் போவோம். விடுங்க ப்ரோ, நாளைக்கு ஆரம்பிப்போம். மான் விடுங்க. கோ ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு பிரகாஷ்? இல்ல நீங்க இல்ல பேசிட்டீங்களா அது? நேற்று பேசுறேன். எனக்கு ரொம்ப எப்படின்னா, வெங்கட் பிரபு வந்து நேற்று பேசுறத ரிப்பீட் வேணா சொல்றேன். வெங்கட் பிரபு வந்து ஒரு நேற்று நமக்கு ரொம்ப பிடிச்சவர், நம்ம பிடிச்ச ஹீரோவை எப்படி தியேட்டர்ல காமிக்கணும் ஒரு வித்த தெரிஞ்சவர், யூத் பல்ஸ் தெரிஞ்சவர், தியேட்டர் ஆடியன்ஸ் வரவனு தெரிஞ்சவர். அந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணிருக்காரு. பெருசா ரிவீல் பண்ணாம, படத்துல உள்ள மெயின் அம்சங்கள் எதையுமே காமிக்காம, ஆனா இருக்கிற எல்லா அம்சத்தையும் காமிக்கணும். மெயின் அம்சத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்கிற படத்துல பாட்டு இருக்கு, ஃபைட் இருக்குன்னு எல்லாத்தையும் கரெக்டாக காமிச்சு எப்படி காமிக்கணும் அப்படி காமிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது படத்துல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்கிறத ட்ரெய்லர் உறுதிப்படுத்தியிருக்கு. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வரியில சொல்லணும்னா. எக்ஸப்ட் மங்காத்த ட்ரெயிலர் பார்த்திருப்பீங்க. படத்துல உள்ள மாஸ் விஷயமும் அந்த ட்ரெயிலர்ல இருக்கும். ஒரு சின்ன இல்ல விஷயம் என்னன்னா, எல்லாமே இதுல இருக்கும். என்ன விஷயம்னா, மங்காத்தா பீரியட் வந்து 2011 பீரியடுங்க. அப்போ வந்து ஒரு கதையை வந்து நம்ம ட்ரெய்லர்ல சொல்லி ஆகணுங்க. அப்படி ஒரு சூப்பர் ட்ரெய்லர் கட்டு. இப்போ உள்ள பீரியட் 2024 பீரியட். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு வரியை சொன்னா அதுக்கு 10 வரிக்கு வந்து குறியீடு கண்டுபிடிச்சு எழுதிடுவோம். ஒரு சீனை காமிச்சா அந்த சீனுக்கு பின்னாடி உள்ள ஸ்கிரீன் இப்போ இதுல பாருங்க, இந்த படத்துல 2 இந்த ட்ரெய்லர் கட்ல இவ்வளவு ஃபாஸ்ட் கட்ல 2 ஸ்பாய்லர் வந்துருச்சு. இந்த ட்ரெய்லர் கட்லயே 2 ஸ்பாய்லர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. நேற்று நான் ஸ்பேஸ்ல சொன்னது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ட்ரெய்லர் ரிப்பீட்ல பாக்குறப்ப தெரியுது ஸ்பாய்லரே ட்ரெய்லர்ல இருக்குன்னு ஸ்னாப்சாட் ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாரு, இந்த ஸ்கிரீன்ஷாட். அது மாதிரி தெரியுது. அதனால வந்து இப்போ அப்படிப்பட்ட எல்லாத்தையும் நீங்க ஸ்டோரி வைஸ் போக இப்படி ட்ரெய்லர் கட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். ப்ரோ நான் அது இல்ல சொல்லல ப்ரோ, பிரகாஷ் நல்லா ப்ரோ, இப்ப ட்ரெயிலர் நல்லா டிஏஜிங் தான் பத்தி இருக்கு. இன்னொன்னு என்னன்னா டிஏஜிங் விபி மேல பெரிய இது விபி மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஸ்ட் மாதிரி ஒரு கிளைமேக்ஸும் அந்த டிஏஜிங் லுக்கு. இன்னொன்னு என்னன்னா எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு ஒரு டிஏஜிங் லுக்கும் அந்த எடிட்டிங்கும் கொஞ்சம் சொதப்பாம படம் வந்து விபி மேல நம்பிக்கை வச்சு விபி படமா இருந்துச்சுன்னா ஆல் டைம் பிளாக் பஸ்டர் விஜய்க்கு ரீசன்ட் டைம்ஸ்ல. அது ஒண்ணு இன்னொன்று நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நீங்க வந்து மற்ற டேரக்டர்கள் தமிழ் சினிமால எப்படியோ தெரியல, சில டேரக்டர்கள் நீங்க இப்ப பேட்டி பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம இடத்த தப்புன்னு ஒத்துக்காம அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து காரணம் சொல்லுவாங்க. ஆனா வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்குவாரு. நீங்க இந்த ஸ்பார்க்ஸ் சாங்ல குறைன்னு சொன்னதை உடனே பிரஸ் மீட்ல சொன்னாரு பாருங்க. நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன். ஸ்பார்க்ஸ் சாங்ல லுக்க மாத்திட்டேன். நான் ஒல்லியா ஒரு 20-23 வயசு பையன் மாதிரி நான் ரெடி பண்ண கேரக்டரை விஜய் சொன்னாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் நானா தெரியாம போயிட போறேன்பான்னு சொன்னாரு. இப்ப நீங்க ஃபேன்ஸ் அதை சொன்னீங்க, அது ரெண்டையும் நான் ஏத்துக்கிறேன். இப்ப லுக்க நான் கொஞ்சம் அந்த லீனா இருக்கிறத கொஞ்சம் மாத்தி நீங்க ட்ரெய்லர்ல பாத்திருக்கீங்களா, அதான் ஃபைனல் வெர்ஷன் சொன்னாரு. இதை ஏத்துக்கிற திறமை, ஏத்துக்கிற பக்குவமும் திறமைங்கிற தாண்டி பக்குவம் வந்து இங்க உள்ள டேரக்டர்கிட்ட கிடையாது. அது வெங்கட் பிரபு கிட்ட இருக்கு. எப்பவுமே நீங்க ஃபேன்ஸ் என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே ஏத்துக்குவாரு. அதை ஏத்துக்கிட்டு இப்பயே ரெடி பண்ண இருப்பாரு. இல்ல அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வெங்கட் பிரபு நம்பிக்கை வச்சு காப்பாத்துவாருன்னு இல்ல நினைக்கிறேன். ப்ரோ, இப்ப வெங்கட் பிரபு அது சொன்னது கூட அவர் ட்ரெய்லர்ல மாத்தினது கூட டிஏஜிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருந்தது. அந்த டிஏஜிங் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஆக்சுவலி? எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சுங்க. நான் அதனால ட்வீட் போட்டிருந்தேன். டிஏஜி லுக்கு எனக்கு ரொம்ப சூப்பர். ஏன்னா வந்து
ஒரு வந்து நீங்க 20-23 பையன்ட்டீங்க கதைப்படி. ஆனா நீங்க அவர் கொடுத்த லுக்கை நீங்க பிடிக்கலன்ட்டீங்க. அடுத்து என்ன பண்ணிட்டாரு, நேரடி லுக். விஜய் நேரடி லுக் என்ன, நாளைய தீர்ப்பு சமயத்துல வந்த லுக். அந்த நாளைய தீர்ப்பு சமயத்துல வந்த லுக் அப்படியே அழகா காமிச்சிருக்காரு. இதுக்கு மேல நீங்க ஒரு ஷாட்ல தான் ப்ரோ நல்லா இருந்தது. ஆக்சுவலி நீங்க சொல்றீங்களா ட்ரைலர்ல 4 ஷாட்ல நட வந்துச்சு. இல்ல ட்ரைலர்ல 4 ஷாட்ல நட வந்துச்சு. வந்துச்சு ப்ரோ. நாளை திருப்பி யாரு ஏத்துவா? அந்த 96ல இருந்த விஜய் ஃபேன்ஸும் பிளஸ் இப்போ இருக்க ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்க கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் ஏத்துக்கலாம், அது வந்து கிடையாது. இப்போ இல்ல கிடையாது, இப்போ உள்ள ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்க. ஏன்னா நீங்க அப்ப ட்ரோல் ஆச்சு, அப்போ கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கறத இப்பயும் கிண்டல் பண்ண அப்ப இருந்து இது வரைக்கும் மாறி இருக்கேங்கிறதா மேட்ரு. இப்போ அந்த லுக்ல ஆரம்பிச்சு இந்த லுக்ல படம் முடியுதுங்க. அதே லுக்ல படம் முடியுதுன்னா பாக்குற சந்தோஷம் தாங்க பண்ணுவாங்க, அது என்ஜாய் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரெக்ட். இந்த பிளஸ் மைனஸ் ஆகணும்னு என்னன்னா பிபி மேல பெரிய பேருக்கு பிளஸ் ட்ரெய்லர்ல பொறுத்து படத்துல வேற மாதிரி எடிட்டிங் மாத்தலாம், பிளஸ் படத்துல வேற மாதிரி அவுட்புட் வரலாம். ஆக்சுவலி அந்த படத்துல வந்துட்டு அதுக்கான ஒரு கன்வின்சிங்கான ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தானா ஓகே. ஏன்னா கன்வின்சிங்கான ஒரு பாயிண்ட் அதுல வச்சிருந்தானா கண்டிப்பா அது வந்து அது ஒர்க் ஆகும். ஏன்னா நானுமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சில இடத்துல, ஏன்னா ஸ்பார்க் சாங்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ட்ரெய்லர்ல வந்து கன்வின்சிங் பாயிண்ட் அதுல வெங்கட் பிரபு வந்துட்டு கொடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அது அக்செப்டபிளா தான் இருக்கும். கண்டிப்பா இது வந்து விஜய் சாரோட கேரியர் பெஸ்டா இருக்கும் தமிழ்நாட்டுல. எனக்கு இன்னொரு பெரிய விஷயம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஏன்னா எதுவுமே வந்து நம்ம ட்ரெய்லர்லயோ இல்லைன்னா சாங்லயோ பாக்குறது வந்து மூவில இருக்காது. மூவில இன்னுமே வந்து ஒரு எக்ஸாஜரேட்டடான ஒரு திங் இருக்கும். அத மூவில வந்து நம்மலாம் நம்புற மாதிரியோ ஒரு கன்வின்சிங்கா இருக்கிற மாதிரியோ மாத்திட்டாரு அப்படின்னா ஓகே தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான். அப்படி இருந்துச்சுன்னா படம் வேற லெவலுங்க. பிபி வந்து ஒரு மேஜிக் பண்ற ஒரு படத்துல, ஆனா பட் அது இருந்துச்சுன்னா படம் அல்டிமேட், வேற எதுவுமே கிடையாது. பட் நம்ம வந்து இதுக்கு வந்து முட்டு கொடுக்க முடியாது. நம்ம வந்து ட்ரெய்லரா பார்க்கும்போது நமக்கு அந்த டிஏஜிங் பிடிக்கல அப்படின்னும் போது அது அவுட்புட்டா பிடிக்கல, நல்லாவே இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லாவே இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அது வந்து ஏகே பண்ணாலும் சரி, சூர்யா சார் பண்ணாலும் சரி, விக்ரம் பண்ணாலும் சரி, டிஜிலுக்கு நல்லாதான். அது ஃபேன்ஸ் என்னதான் முட்டு கொடுத்தாலும் அது வேணா அவங்களுக்கு ஒன்னா இருக்கும், நல்லாதான். இல்ல படத்தை ஃபைனல் அவுட்புட் என்ன நல்லா இருக்குன்றதான விஷயம். இங்க முட்டு கொடுக்கறதெல்லாம் எனக்கு என்னன்னா இன்னொன்னு சொல்லிடுறேன், ஃபைனலா ஒண்ணே சொல்லிடுறேன். லுக்குங்கிறதெல்லாம் தாண்டி படத்துல நீங்க கண்டென்ட் தான் கடைசியா பேசும், ஓகேங்களா? அந்த கண்டென்ட் எதுவுமே தெரியாது. கண்டென்ட் நல்லா போயிடுச்சுன்னா நீங்க சின்ன குறைகள் பிரகாஷ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க அர்ஜுன். கொஞ்சம் அது ஒருத்தரா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் சொல்றேன். கண்டென்ட் வந்து ஒரு படத்துக்கு எப்பவுமே தேவை. அது கண்டென்ட் ஒருவேளை சூப்பரா போச்சு, சின்ன விஎஃப்எக்ஸ் குறையோ டிஏஜிங் லுக்கோ எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அது பாட்டு ஸ்கிரீன் பிளே வேகத்துல போயிட்டு இருக்கும். இதே வந்து நீங்க டிஏஜிங் லுக்கோ பர்ஃபெக்டா கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டா, அது விஜய் வந்து நின்ன மாதிரி நின்னா கூட கதை உங்களுக்கு சொதப்பி ட்ரோல் மெட்டீரியல் 2-3 வச்சு ஸ்கிரீன் பிளே சொதப்புன்னு வச்சுங்க, இந்த மொத்தமும் அங்கதான் இருக்கும். நம்ம லுக்ல தெரியும். எப்படி இந்தியன் 2 எடுத்துக்கலாம் நீங்க, ரொம்ப உதாரணம். இந்தியன் 2 ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருந்துச்சு. கமல் லுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாது, பார்க்க மாட்டோம். கமல் நடிக்கலைங்கிறத கூட தெரிஞ்சிருக்காது, சிம்பிளா சொல்ல போனா. ஆனா படமும் நல்லா இல்ல, ட்ரோல் சீன்ஸும் நிறைய இருக்கு, லுக்கும் நல்லா இல்லைன்னா அப்ப விஎஃப்எக்ஸ் சேர்ந்து அடிவாங்க, எல்லாமே சேர்ந்து அடிவாங்க ஒரு படத்துல. அதுதான் இந்தியன் 2 வரும்போது அந்த சேனாபதி அந்த மியூசிக் சகலகலா அதெல்லாம் அதை பத்தி சேனாபதி தாத்தா யாருங்க இப்ப வாயிலே மியூசிக் போட்டது? பிரகாஷ் ப்ரோ தான். தெரியலையே, யாருன்னு தெரியலையே. ஆதிபுரம் நினைக்கிறேன், தெரிஞ்சு ஆதிபுரம் வந்துட்டே இருக்கு. ஆதிபுரம் யாருங்க சொன்னது? பாடுனது என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி பயந்துட்டீங்களா? நான் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க, நான் போன ஒரு ஸ்கிரீன் கீழே வச்சிருந்தேன், டக்குன்னு பார்த்தா என்னடா யாரா அது அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க இந்தியன் 2 பத்தி. கோபி சுதாகர் தாண்டி நீங்க தான் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க போல இந்தியன் 2ல. ஐயோ வேணாங்க, அடுத்தது போயிடும். வேணா இந்தியன் 2 டாபிக் என்ன சொல்றேன், நல்லா நீங்க தான் என்ன சொல்றீங்க, நீங்க தான் வலிமை உங்களுக்கு பிடிக்கல, நீங்க நல்லா வலிமை வந்து ஆவரேஜ் தான். ஜிட் படம் நானே ஒத்துக்கிறேன், எல்லாரும் ஒத்துப்பாங்க, ஆவரேஜ் தான். அது எல்லாருமே மிஸ்டேக் இருக்கு. அதே மாதிரிதான் நல்லா சுமார் நல்லா அவ்வளவுதான். இல்ல நான் என்ன பத்தி அப்படின்னு சொல்லிடுறது, நான் யார் படமா தான் சொல்லிட்டு போயிருவேன். வலிமைன்னு சொல்லி விவேகம் சரி, இந்தியன் 2 சரி. இந்தியன் 2 முன்னாடி வந்து முட்டு கொடுப்போம், அடுத்த விஷயம். நல்லா இல்லைன்னா ஓப்பன் பேசுறதுனால இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொல்லிட்டு போயிடுறோம், அவ்வளோ. நம்ம நண்பர்கள பேசுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பேசிட்டு போயிடுறது, அவ்வளவுதான். அதுல பிரகாஷ் பண்ணி போட்டுக்கிறது.
அதுதாங்க நல்லா அதுல பிரகாஷ் சொல்றது கண்டிப்பா உண்மை. 10 நிமிஷம் தான் என்னவா இருந்தாலும் லுக்கு மரியாதை. முதல் 10 நிமிஷம் தான் என்ன ஒரு மாதிரி இருக்கு என்ன இது அப்படின்னு கொஞ்சம் பேசிக்குவாங்க. ஸ்கிரிப்ட் மட்டும் டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு, அது எங்கேஜிங்கா இருந்துச்சுன்னா வேற எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. என்ன இந்த ஒரு சீன்ல கமலுக்கு கட்சி விஜய்க்கு காலையில அப்படின்னா கூட ஓ இல்லையா சரி அது நல்லா இருக்கு, அந்த காமெடி பாரு அப்படின்னு போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்க இந்த மார்க் ஆண்டனி எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் சமீபத்துல வந்த எந்த படத்துலயும் அவ்வளவு மோசமான மேக்கப் விக்கு அது இதுன்னு பார்த்ததே கிடையாது. ஆனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல அதை யாருமே கவனிக்கல. ஏன்னா விஜய் சூர்யா நடிப்புகள் எல்லாரும் போயிட்டாங்க. அத அத அந்த நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ரிவ்யூ காட்டுங்க மார்க் ஆண்டனி இல்ல வந்து என்ன அவங்க ஒத்துக்காது வந்து பொறுத்த நல்லா வரைக்கும் இல்ல எஸ் ஜே அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு. மீது ஸ்கிரிப்டுக்குள்ள எல்லாருமே போயிட்டாங்க ப்ரோ. ஸ்கிரிப்ட்ல எல்லாருமே அதான் இன்னொன்னு சொல்றேன். இன்னொன்னு ஸ்கிரிப்ட்ல அது ஆதி விஜய் சூர்யாவோட ஸ்கிரிப்ட் தான். ஆமா அந்த இன்னொன்னு ஸ்கிரிப்ட்ல விஜய் சூர்யாவோட நடிப்பை எல்லாரும் பாத்துட்டாங்க. கண்டிப்பா அது மார்க் ஆண்டனி படம் இருக்குல்ல, அதுல வந்து நான் அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி நானே ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். ஒரு படத்துல நடிச்ச எல்லாருமே விக் வச்சு நடிச்ச படம்னா அது இதுவா தான் இருக்கும் போல இருக்கு, அப்படி திருத்தி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா படம் பார்த்து ஆஃப்டர் ரிலீஸ் பாத்தீங்கன்னா படம் ஓடும்போது நமக்கு அது குறையே தெரியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளே போச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இதை தான் நான் வந்து போட்டு சொல்றேன். நீங்க சொல்றீங்க டிஏஜிங் லுக், அது எனக்கு டிஏஜிங் லுக் எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட படம் உங்களுக்கு விறுவிறுப்பா போச்சுன்னா அது உங்களுக்கு எதுவுமே குறையா தெரியாது. எனக்கு இன்னும் வெங்கட் பிரபு மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து வெங்கட் பிரபு திரும்ப சொல்ற விஷயம் தான், யங் ஆடியன்ஸ், யூத் ஆடியன்ஸ், சினிமா ஆடியன்ஸ், தியேட்டர் ஆடியன்ஸ், கமர்ஷியல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், இப்ப எல்லாத்தோட பல்ஸும் தெரிஞ்ச ஒரு சில வெகு சில டைரக்டர்கள்ல முக்கியமான ஒரு ஆள் வெங்கட் பிரபு. அது ஒரு படத்தோட அதனால வந்து அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாயிண்ட்ஸ், அதே மாதிரி இன்னொன்னு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபேன்ஸ்ல உள்ள பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவாரு. இப்ப நீங்க எங்கிட்ட ஃபேன்ஸ் எடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவாரு. பார்ப்போம். அதனால நம்பிக்கை இருக்கு. பிரகாஷ் ப்ரோ அதே மாதிரி நீங்க சொல்லி நீங்க எல்லாமே விக்கு வச்சு நடிச்சாங்க, மேக்கப் சுமார். நம்ம படத்துல நடந்ததால குட் பை கிளிக்கலாம் யாரும் இங்க உத்தரவாதம் தர முடியாது. ஆதிபுரம் சொன்னதான் நாங்க கிரண்டரோ மிக்சியே விக்கல, இத்தனை வருஷம் கேரண்டி போட்டு தரதுக்கு நான் என் கருத்தை சொல்றேன். இனி நம்மளால ஏதோ பிடிச்சி எடுத்துட போற நம்மளுக்கும் ஒண்ணுமே இல்லாத கோவா படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே இல்லாத கோவா படத்தை வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பா என்ஜாயா சொல்றதுன்றது அதுவே வேற ஒரு டேலண்டட் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுமே இல்லாத கோவா படம்ன்றீங்க. கோவா என்ன ரைட்டிங் என்னங்க அசால்ட்டா முடிச்சிடுறீங்க. கதை இருக்கு இல்ல யார் சொன்னான்னு தெரியல, இல்ல யார் சொல்றான்னு சொல்றேன். அதுல அப்பயே நல்ல கதை இருந்துச்சு. அடுத்த விஷயம், நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன, நீங்க சொன்ன கஸ்டடின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டா கூட நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா கஸ்டடியே நான் எனக்கு நல்லா இருந்த படம். ஓகே எனக்கு கோவால நிறைய இருந்துச்சு. கோவால எல்லாமே இருக்கும். கோவால எல்லாமே இருக்கும். ஆனா அந்த ஸ்கிரிப்ட்ல எவ்வளவு சொல்லிருந்தேன். அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க, ஒவ்வொருத்தரா பேசுங்க ப்ளீஸ். யாரோ கோவா பத்தி சொன்னாங்க. கோவால இவனோட பாட்டே போதுங்க. ஒரே நிமிஷம், அவர் பிரகாஷ் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அர்ஜுன் பேசுறது, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஹரிஷ் சார் நம்ம கை தூக்கிட்டு இருக்காரு. அப்படியா? இவ்வளவு நேரம் ஹரிஷ் பேசலையா? இல்லங்க ஹரிஷ் பேசலங்க. ஹரிஷ் வந்து இந்த இது மாதிரி இருக்காருங்க, பேட்மேன் மூஞ்சில எவனா ஒருத்தன் கை வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. அதை பார்த்தா இங்க இருந்து கை தூக்கிட்டே நிக்கிறாரு. இல்ல கொடுமை. ஏன்னா எனக்கு ஸ்பீக்கர்ல இவ்வளவு நேரம் அவுட்டா தானே கோவா பத்தி பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். எனக்கு ஸ்பீக்கர்ல யார் பேசுறாங்க காமிக்கல. பங்கு நேத்துல இருந்து அந்த அர்ஜுன் பேசிட்டு இருந்தாரு கோவா பத்தி. நீங்க அர்ஜுன் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொன்னேன், பிரகாஷ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுன் அந்த பதில சொல்லுங்கன்னு சொன்னேன். இந்த கோவா டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து ஹரிஷ் பேசுங்க. இல்ல நான் முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். விளக்கம் சொல்லிட்டேன். அதுக்கு அவ்வளவு நான் கோவாங்கிற தாண்டி நான் இதுக்கே போயிட்டேன். அதான் அர்ஜுன் நீங்க என்ன சொல்லுவீங்களா சொல்லி முடிச்சிருங்க, அதுக்கு அடுத்து இவர் பேசுவோம். ஹரிஷ் அர்ஜுன் ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ சொல்றேன். ஓகே அதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு அளவுக்கு டிஏஜிங்க பத்தி ஒரு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிட்டு அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் இன்னும். அண்ட் தென் எனக்கு பர்சனலா எந்த இடத்துலயும் வந்து ரொம்ப ஃபிளாலஸா தான் இருந்துச்சு. அதாவது நான் வந்து இப்போ ஹாலிவுட் நம்மளால இவ்வளவுதானே எடுக்க முடியும், நம்மளுக்கு இவ்வளவுதானே டைம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் சரி ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் சரி இது வந்து ஒரு ஸ்டெப் ஆஃப் மைல் ஸ்டோன் தான் கோலிவுட்ல நான் பர்சனலாக நினைக்கிறேன். அண்ட் தென் அவுட் வந்ததுல வந்து அஃப்கோர்ஸ் வந்து சில பேருக்கு பிடிக்கலன்ற கமெண்ட்டும் வந்தது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் அக்ரி திஸ் லுக்ஸ் வே பெட்டர் அண்ட் வெரி பாசிட்டிவ் தேன் வாட் தே சா இன் ஸ்பார்க் சாங். ஸோ அதை வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இது பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இந்த படத்துல விஎஃப்எக்ஸ்ன்னு எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ கில்லிலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷேட் விட்டு ஒரு சன்ஷேட்லாம் ஜம்ப் பண்ணுவார். அதெல்லாம் ஆக்சுவலாக தனியாக வேற படத்துல வந்து இருந்துச்சுன்னா அது குருவி அளவுக்கு அந்த ஜம்ப் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆயிருக்கும். பட் அது ஒரு ஹிட் படத்துல மற்ற சீன்ஸ் எல்லாம் அதை சப்சிடைஸ் பண்ணதுனால அது ஒரு பெரிய குறையா துருத்திட்டு தெரியாது. அண்ட் தென் லுக்ஸ் அபவுட் ஆக்டர்ஸ் வந்து இப்ப விஸ்வாசம் லுக்கை வந்து கலாய்க்காதவன் எவனுமே கிடையாது, வேதாளம் லுக்கை கலாய்க்காதவனும் எவனும் கிடையாது. பட்
படம் ரெண்டுமே யாரு ஹிட். ப்ரோ கலாய்ச்சா ஒரு நிமிஷம் ஹரிஸ் இருங்க மதன் ப்ரோ அவர் முடிச்சுக்கட்டும் ப்ரோ, அதுக்கப்புறம் சரி கடைசியா ஓகே அவர் ஓகே முடிச்சக்கப்புறம் நீங்க சொல்லுங்களேன். இல்லைங்க அந்த இன்னைக்கு இல்ல வரைக்கும் சரி நம்ம இல்ல ஓகே அவர் அக்செப்ட் முடிச்சிட்டோம், பண்ணிக்கிறோம். அவர் முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இன்னைக்கு வரைக்கும் மீம்ஸ்ல எல்லாத்துலயும் யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்குது. அது நிறைய அஜித் ஃபேன்ஸும் டிசோன் பண்றாங்க. அதை நான் வந்து வேணா ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புறேன். வேதாளமோ விசுவாசமா ஒரு பண்ணியிருக்கவே கூடாதுன்ற இது இருக்கிற மாதிரி தாட் இருக்கிற அஜித் ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ டிஸ்அக்ரி, அதை வந்து பண்ணணும், அந்த மாதிரியும் படம் பண்ணலாம். பட் அந்த லுக்ஸை பத்தி கிண்டல் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. பட் மூவி ரெண்டும் பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அதுதான் அங்க மேட்டரே தவிர அந்த லுக்ஸ் எல்லாம் வந்துட்டு இது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் டைப் ஆஃப் மூவிஸ் இல்லாதவங்க நடிக்கிற போது இப்போ கமல் சார்னா அதெல்லாம் ரொம்ப அந்த ஆடியன்ஸ்க்கு மேபி அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியோட இவர் எடுத்திருக்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஸ்டாரு இந்த மாதிரி ஒரு கோணத்துல ஒன்று நடிக்கிற அட்டம்ப்ட்ல வந்து திஸ் இஸ் அ மைல் ஸ்டோன் இன் கோலிவுட்னு நான் பாக்குறேன். ஹரிஸ் ப்ரோ மதன் பேசிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க பேசலாமா? மதன். அஜித் சார் லுக்கை பத்தி நீங்க சொல்றீங்க. நம்ம வந்து ஒரு படத்துல நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சு நடிக்கிறோம் நமக்கு தெரியும். நான் எக்ஸாம்பிள் வேற எதுவும் சொல்ல வரல. இன்னொன்னு என்னன்னா, விசுவாசமா இருக்கட்டும் வேதாளமா இருக்கட்டும், ஆப்போசிட்ல நின்ன படத்துக்கு அந்த டைம்ல எதிர்த்து போட்டி போட படம் நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி படம் நம்ம கொடுத்தோம். இன்னொன்னு டிஜிக்கு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல நீங்களே நான் சொல்றீங்க, சொன்ன ஒரு சில சரி பேர் சொல்லி அக்செப்ட் சொல்லி பண்ணலன்றீங்க. முடிங்க. இல்ல இல்ல ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணலன்றீங்க. இன்னொன்னு என்னன்னா, ட்ரெய்லர் நீங்க தான் பாத்திருக்கீங்க, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணல. இன்னொன்னு என்னன்னா, படம் வந்த பிறகுதான் தெரியும் விபி மேல நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இப்பயும் சொல்றேன், அந்த டிஏஜி லுக் வந்து எப்படி விபி எடுத்துட்டு போறாரு, இன்னொன்னு என்னன்னா அதை கதையோட எப்படி எடுத்துட்டு போறான்றதுதான் இருக்கு. அப்படி நல்லா கொடுத்துட்டாருன்னா அப்படி இன்னொரு மங்காத்தா அவருக்கு விபிக்கு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, விஜய் சார் நீங்க சொல்லும் ஆஃப்டர் துப்பாக்கிக்கு அப்புறம் பெரிய பிளாக் பஸ்டரா, கத்திக்கு அப்புறம் மெர்சலுக்கு அப்புறம் பெரிய பிளாக் பஸ்டரா கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லல. ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த லுக்கு சரியில்லை, அந்த அந்த லுக்கு சரியில்லை நீங்களே சொல்லலாமா? புரியல என்ன சொல்றீங்கன்னு. அந்த டைம் லுக்கு சொல்றேன் ப்ரோ. ம். ஏன்னா அந்த விசுவாசம் படத்துக்கு அந்த லுக்கு தான் அவருக்கு தேவை. ஐயோ ஏன்னா ப்ரோ அந்த நான் படத்தோட தப்பா சொல்லல ப்ரோ. அத பத்தி இல்லங்க அவர் விமர்சனம் சொன்னது உங்களுக்கு பண்றது புரியலையா? ஹரிஷ் என்ன சொன்னாருன்னா, நிறைய அஜித் ஃபேன்ஸே அந்த டயத்துல இந்த லுக்கு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு நான் அப்படி சொல்லல அப்படின்னு தானே சொன்னாரு. இப்ப நான் அதை ஒத்துக்கல அப்படின்னு தானே சொன்னாரு அவரு. ஆனா அந்த டயத்துல விமர்சனம் இருந்தது உண்மைதான். அஜித்தோட அந்த வேதாள லுக் இருக்குல்ல, அதுக்கு நிறைய விமர்சனம் இருந்தது உண்மைதான். அதாவது விமர்சனம் என்ன இது நல்லாவே இல்லை, இது லுக் ஆகுது அப்படின்னு. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி எல்லாரும் அதை தான் செலிப்ரேட் பண்ணாங்க அதிகமா. அந்த அந்த அஜித் தான் எல்லாரும் அதிகமா செலிப்ரேட் பண்ணாங்க. அது அவர் சொன்னது அந்த படம் டயத்துல பிளாக் அந்த மாதிரி பஸ்டர் ஒரு ஆச்சுன்னு இருந்துச்சுன்னு தான் அதை சொல்றேன் ப்ரோ ப்ரோ. அது ஒத்துக்கலன்னு தான் வந்து சொன்னாரு. நேச்சுரல் லுக் ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா, இது டிஏஜிங். இது வந்து விபி எப்படி எடுத்துட்டு போறான்றத நம்ம இல்ல வந்து மதன் படம் வரது மதன் முன்னாடி பேசணும்னா மதன் நம் இல்ல மதன் நம்ம அவர் வந்து சொல்ற பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன். அவர் சொல்றது என்னன்னா, ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரோல் இந்த கிண்டல் வேணா என்ன வேணா பண்ணலாம், ஆஃப்டர் ரிலீஸ் படமா நீங்க ஹிட் ஆச்சு எதையுமே பார்க்க மாட்டாங்க, என்ஜாய் ப்ரோ பண்ணிடுவாங்கிறாரு. அதான் நானும் ப்ரோ இப்ப சொல்ல வரேன். ஆல்ரெடி நம்ம வந்து அதுதான் படம் சொல்லிட்டு ட்ரெய்லர் தான் இருக்கோமே, பார்த்திருக்கோம். இருக்கோமே. இல்ல ட்ரெய்லர் தான் பார்த்திருக்கோம். அது படம் பகா அவரும் வரட்டும், சொல்றாரு. படத்தை பத்தி பேசுவோம். படம் வந்து விபி மேல பெரிய நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். சரி ரைட் ஓகே, அப்புறம் அவ்வளவுதான் ஒரு ப்ரோ பெரிய நான் மைனஸ் கண்டென்ட் என்னன்னா, இவன் தான் நினைக்கிறேன். நீங்க எப்படின்னு தெரியல எனக்கு. தெரியல. இவன் பார்க்கலாம் வந்து நான் படம். ஏற்கனவே சொன்ன நேத்து நான் சொன்னேன், நேற்று பேச சொன்னது என்னன்னா, இவன் வந்து கடைசி எப்பவுமே கடைசி 20 நாள் தான் பிஜிஎம்க்கு ஒர்க் பண்ணுவாரு. இன்னும் 20 நாளுக்கு கடைசி நேரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் படத்துக்கான பிஜிஎம்ல ஒரு ஒர்க் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் bro, ட்ரெய்லருக்கான பிஜிஎம் ஒர்க் பிரகாஷ் bro, படத்துக்கான பிஜிஎம் ஒர்க் இனிமேல் தான் வரும் பிரகாஷ் bro, நினைக்கிறேன். கரெக்ட் ப்ரோ. இல்ல ஒரே ஒரு பிரகாஷ் bro, அது மாதிரி டவுட். ஒரு பாத்தீங்கன்னா விபி படத்துல எப்பவும் பிஜிஎம் நல்லா இருக்கும்னா ஒரு ஃபேமிலி ஒர்க் பண்ணுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆமா, யாரான இதுலயே பாருங்க, பவதாரணியா இதுலயே இருக்கட்டும், நேத்து வந்த ப்ரொமோஷன் வீடியோ காலையில பிரேம்ஜி கவுண்டவுன் தானே, போட்டாங்களா இன்று முதல். பிரேம்ஜி தான். அது பிரேம்ஜி கத்துனா பிரேம்ஜி, இருப்பாங்க. பிரேம்ஜி கத்துவாரு, அது பவதாரணி, எப்பவுமே உண்டு. இவனு அவங்க அப்பா மேபி இளையராஜாட்ட கூட கேட்கலாம்னு ஏங்க வச்சுக்கோங்களேன். நீங்க ஒண்ணு ஏன்னா விட்டா மட்டுமா இருக்குதுங்க, ஒன்னே ஒண்ணு. ஐயா எனக்கு ஒரே ஒரு பிரேம்ஜி இவன் அவங்க சேர்ந்து காம்பினேஷன்ல கண்டிப்பா ஒர்க் இருக்கும். இல்ல பிரேம்ஜியோட இல்ல இன்புட் ப்ரோ, இருக்குமே தவிர. பவதாரணியோட ஒர்க்கு அதுல இருக்கும் ப்ரோ கண்டிப்பா. ஏங்க எல்லாமே அவங்க சேர்ந்து ஒர்க் இறந்துட்டாங்க, பண்ணுவாங்க நான் அவங்க கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல முன்னாடி ஓகே. இப்ப வந்து முன்னாடி நான் சொல்றேன். ஓகே. அதனால அது ஒரு பெரிய மைனஸான்னு தெரியல, பாப்போம். இல்ல படம் அதுதான் நீங்க ப்ரோ சொன்ன எனக்கு கடைசி எனக்கு பேசும்போது 20 இருந்த இன்டர் நாள் ஒரு கூட, பண்ணாதீங்க ப்ரோ, டவுட். மறுபடியும் சொல்றேன். கடைசி 20 நாள் கூட எதுனாலும் நடக்கலாம். படத்தை பத்தி முன்னாடி ஒரு மைனஸா பேசலாம். இது ஒரு ட்ரெய்லர் நல்லாதான் இருக்கு. லுக்கை பத்தி விட்டுருங்க. விபி மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. படம் வரட்டும், நல்லா இருந்தா செலிபிரேட் இல்லங்க, பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் கொஸ்டின் ப்ரோ நீங்க அதான் இந்த பாயிண்ட் கடைசி நீங்க நெகட்டிவ் சொல்லிட்டீங்கல்ல, பேசணும்னா இருங்களேன் நீங்களே ஒரு நிமிஷம். சொல்லிடுறீங்க. அதான் அப்புறம் இன்னொரு கொஸ்டினுங்க பிரகாஷ், இங்க வந்து இப்போ ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஹோல்சமா இருக்கு, செம்ம பவர் பேக்டா இருக்கு, நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுச்சு, ஆனா யாருமே அதை சுட்டி காட்டல. கலர் கிரேடிங் வந்து இது முன்னாடி ஒயிட்டிஷா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சென்ஸ் ஒரு மங்களா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது யாருக்கா ஃபீல் பண்ணீங்களா? மேபி ப்ராப்ளி அது மூவில தெரியாம இருக்கலாம், பட் ட்ரெய்லர்ல வந்து அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரோ ஒரே ஒரு டெக்னிக்கல் டீடைல் தெரிஞ்ச வரைக்கும் சரி. சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம பாக்குற ட்ரெய்லர் அவுட்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் விஎஃப்எக்ஸும் நிறைய விஷயமுமே இதுக்கு மேல இன்னும் கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாங்க எல்லா மூவிஸ்லயும். அதே மாதிரி கலர் கிரேடிங்ன்றது அதுல ரொம்ப முக்கியமா அது ரொம்ப ஃபைனல் ஸ்டெப்புங்கிறதுனால
அது வந்து கண்டிப்பா இதுக்கப்புறமும் பண்ணுவாங்க. இப்போ அந்த கங்குவால கூட ஃபிக்ஸ் பண்ணி தியேட்டர்ல வரும்போது இன்னும் பெட்டரா இருந்த மாதிரி இதுக்கும் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. பட் எனக்கு கலர் கிரேடிங் வந்து ரொம்ப பேடா இருந்த மாதிரி எதுவும் இது எனக்கு தெரியல. உங்க ஃபீல் பேடுன்னு சொல்லல, பேட் நான் சரி, சொல்லல, இதை நான் சொல்லியிருக்கேன். இல்லை நான் எனி சொல்லிட்டுமா? மீன்ஸ் பேட் சொல்லல. ஆனா அது வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷா அந்த மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கூட. ஐ மீன் இல்லை முருகேஷ் ப்ரோ, இதுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்று யார் கேட்டீங்கன்னு தெரியல, சொல்லிடுறேன். இப்போ கங்குவா ட்ரெய்லர் வந்து நீங்கள் யூடியூப்ல பார்க்குறது ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் கலர் கிரேடிங், தேட்டரில் பார்க்குறப்போ ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் அது தேட்டருக்கும் யூடியூப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா எல்லா அந்த டிஐ ஒர்க்கு பூராவுமே ரிலீஸ் சமயத்தில் மட்டும் தான் பண்ணுவாங்க. என்ன 20 நாள் இருக்கிறனால கடைசி 1 வீக்ல தான் அந்த டிஐ ஒர்க்கே பண்ணுவாங்க. டிஐ ப்ளஸ் கலரிஸ்ட் எல்லா ஒர்க்குமே அந்த நேரத்தில் நடக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டுக்கு முன்னாடியான ஒரு வெர்ஷன் தான் நம்ம ட்ரெய்லர்ல காமிப்பாங்க. அதனால படத்துல வேற கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெர்ஷன் இருக்கும். நீங்க உங்களுக்கு ஒரு அந்த இது கலர் குறைஞ்சா தெரிஞ்சா. எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ. ஆக்சுவலி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். பிகில் வந்துச்சு, ட்ரெய்லர் வந்து நிறைய பேர் கலாய்ச்சாங்க. ப்ரோ 2 பேரும் பேசுறீங்க ப்ரோ. ப்ரோ பேசலாமா? பிகில் வந்துச்சு, நிறைய ட்ரெய்லர் கலாய்ச்சாங்க, என்ன பொம்மை படமா இருக்கும். பட் பிகில் வந்து படம் வந்தப்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா, அதோட எடிட்டிங்கா இருக்கட்டும், கலரிங் நல்லா இருந்துச்சு. மேபி நீங்க வந்து கோட்டை வந்து அப்படி நினைக்கிறீங்க. ஆஃப்டர் படத்துக்கு வர மாதிரி விபி வந்து சும்மா இருக்க மாட்டாரு, கடைசி நேரம் கூட வேலை பார்த்துட்டு இருப்பாரு. விபி மேல பெரிய நம்பிக்கை இருக்கு, பாக்கலாம் ப்ரோ. மியூசிக் லெவலா எப்படி இருந்துச்சு அது மட்டும் சொல்லுங்களேன். ஆக்சுவலி இவன் வந்துட்டு வர்த்தா பண்ணிருக்காரா? எனக்கு இன்ன வரைக்கும் அதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா இவனோட ஸ்டாண்டர்ட் அது கிடையாது, இவனோட ஸ்டாண்டர்ட் வேற இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேட்மார்க் பிஜிஎம் மாநாடுல இருக்க மாதிரி ஒரு இந்த ஃப்ளூட் பிஜிஎமோ இல்ல அது மாதிரி. இல்ல நான் அந்த மாதிரி ட்ரேட்மார்க்கா கேட்கல. பட் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த விஜய் மூவிஸ் எல்லாம் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், அவருக்கான ஒரு ட்ரேட்மார்க்கும் இருக்கு அண்ட் அந்த பிஜிஎம்கான ஒரு விஷயமும் இருக்கு. பட் இதுல எனக்கு எதுவும் மிஸ் ஆற சீரியஸ்லி. ஏன்னா நான் விஜய் வந்துட்டு சில ஏன் ஈவன் ஒண்ணுமே இல்லாத பிகில் மூவில கூட வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல பாத்திருக்கேன். பிகில் மூவில வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் சாங்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த பார்த்திருக்கேன். பட் இது ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு ஈவன் கிட்ட இருந்து. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. இல்ல அததான் சொல்ல வந்தேன். நீங்க எதிர்பார்க்குற அந்த செப்பரேட் பிஜிஎமோ ஒரு ஹை மொமெண்ட் பிஜிஎமோ இது வரைக்கும் நீங்க பாக்கலங்கிறீங்க. அது வந்து ஒருவேளை ட்ரெய்லர் கட்ல நீக்க முடியல போல இருக்கு. கடைசி 20 நாள் ஒர்க்ல இருக்கு, படத்துல எதுவும் வருதாங்கிறத பார்ப்போம். ஏன்னா இவனோட கோட்டைங்கிறது அது இல்ல ப்ரோ, சாங்காவே ஒர்க் ஆகலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ப்ரோ. எனக்கு அதான் சாங்குக்கு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒருவேளை நீங்க சாங் நெகட்டிவிட்டியா பரதே நான் பாக்குறேன், அது நீங்க விசுவலா பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகி உங்களுக்கு பிடிச்சி போயிடும். நீங்க எந்த சாங் பிடிக்கல சொல்லி அதுவே பிடிச்சி போயிடும் சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு ஆடியோவே 3 சாங்குமே எனக்கு பிடிச்சி போச்சு. நான் இப்ப நீங்க ஸ்பார்க் சாங்ல ஒரு வரி கொண்டு விடாம எனக்கு தெரியும் ஸ்பார்க் சாங் அந்த அளவுக்கு எனக்கு மனப்படமா போச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. ரிப்பீட்ல கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு பாட்டு பிடிச்சி போச்சு. அந்த ஒரு பாட்டு ரிலீஸ் ஆன அன்னையில இருந்து நான் சொல்றேன் அந்த ஸ்பார்க் சாங்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பாதி பேருக்கு மேல வந்து நீங்க சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன், அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறேன். அது வெங்கட் பிரபுவே பயிர் சொல்லிட்டாரு. நீங்க வெங்கட் பிரபுவோட ஸ்பெஷல் என்னன்னா அந்த விசுவல். நீங்க அந்த என்ன பாட்டு, அது மங்காத்தால ஒரு பாட்டு வரும் த்ரிஷாக்கும் அஜித்துக்குமான பாட்டு, வாடா பில்லேடா பாட்டு இருக்குல்ல, அது முதல்ல ஆடியோ வந்தப்ப எப்படி இருந்துச்சுன்னு நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. விளையாடு மங்காத்தா ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா, இதெல்லாம் ஒரு லிரிக்ஸான்னு கேட்டாங்க. விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா, இதெல்லாம் விசுவல்ல அஜித் வந்து இல்ல சொல்லிடுறேன், முடிச்சிடறேன் இதை மட்டும். அஜித் வந்து அவ்வளவு கமர்ஷியலா அவ்வளவு கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போட்டு அந்த லொகேஷன் பின்னாடி சேஞ்ச் ஆகிட்டே போய் அவ்வளவு விஎஃப்எக்ஸ் பண்ணி ஒரு சாங் நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு காஸ்டியூம்ஸ் மாறி அவ்வளவு அழகா சாங்கை பிரசன்ட் பண்ணிருப்பாரு. வெங்கட் பிரபு ஸ்டைல செம்ம சூப்பரா இருக்கும் சாங்ல அந்த பாட்டு. அது என்ன பாட்டு திரும்ப மறந்து போச்சு நீங்க சொன்னீங்க. உண்மையாவே நானும் சொல்றேன், இப்படி ஒரு காஸ்டியூம் போட்டு இந்த ஒரு பாட்டு நானும் சரி லைஃப் அவ்வளவு இதா பார்த்ததே கிடையாது. அது மாதிரி ஸ்பார்க் சாங் விசுவலா அவர் என்ன பிரசன்ட் பண்ணிருக்காருன்னு தெரியும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 2K கிட் மாதிரி உள்ள ஒரு விஜய் லுக் ஓகேங்களா. அந்த லுக்ல உள்ள அந்த சாங் அப்ப விஜய் எப்படி, ஏன்னா மீனாட்சி சௌதரிக்கு விஜய்குமார் சாங் எப்படி பிரசன்ட் பண்ணிருப்பாங்க தெரியும். இல்ல நீங்க சொல்றது ஆடியோ லான்ச் ஓகே, பட் ஆனா நீங்க சொல்றது ஓகே மங்காத்தா வந்து ஏதோ ஒரு நீங்க சொல்ற அந்த பாட்டும் கனெக்ட் ஆகாம இருக்கும் ஆடியோ லான்ச் ஆடியோ ரிலீஸ் ஆனப்ப. பட் பிஜிஎம் வந்து வேற மாதிரி எடுத்து கொடுத்துரு ஃபர்ஸ்டே. மதன் ப்ரோ அதோட டைட்டிலே அனௌன்ஸ் பண்ணும்போது கிண்டல் பண்ணா இப்ப அது சிக்னேச்சரா மாத்திட்டாருல அவரோட. கண்டிப்பாங்க மங்காத்தா வந்து ரிலீஸ் ஆனப்போ டைட்டில் பிடிக்கல, விபிஏ யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா விபியா கௌதம் மேனன் இருந்துச்சு 50 படம். எனக்கெல்லாம் பர்சனலா கௌதம் மேனன் தான் 50 படம் எடுக்கும்னு நினைச்சேன். அத விபி போனா இந்த ஆளாட நம்ம வளர்ச்சி எடுக்கிறான்னு நினைச்சேன்.
அப்படி இருந்தது. பட் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்தினவர் விபி. இல்ல அதான் இதுக்கான அதான் சொல்றேன். பதில after இதுக்கான release- பதில இல்ல வெங்கட் பிரபுவே விபி சொல்லியிருப்பாரு. கிட்ட செப்டம்பர் 5 பாத்துடலாம் விடுங்க. விபி கிட்ட பெர்ஃபெக்ட்டா அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அது அந்த பொட்டன்ஷியல் இல்லாம கண்டிப்பா இருக்குங்க. கண்டிப்பா விபி கிட்ட கிடையவே சரக்கு கிடையாது. இருக்கு. விபி ஆனா இல்ல என்ன விபி கிட்ட அப்படின்னா சரக்கு இருக்கு. இதுல என்ன பாக்கலாம். இறக்கி இருக்காருன்றதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா ட்ரைலர்லயும் சரி இதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. அந்த கான்ட்ரவர்சி தான் கொஞ்சம் விஷயமாவே இருக்கு. அந்த கான்ட்ரவர்சி வந்துகிட்டே இருக்கு விபி கிட்ட. என்ன இதுக்கு கான்ட்ரவர்சி முன்னாடி ப்ரோ? அவர்கிட்ட ஆமா ப்ரோ, இந்த டிஏஜிங் இருக்கட்டும், சாங்லயே இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி. ஈவன் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணல. டிஏஜிங்ல வந்துட்டு விபி ஒன்னும் பெர்ஃபெக்ட்டா ஏங்க இதுக்கு பேர் கான்ட்ரவர்சி இல்லைங்க, இதுக்கு நீங்க அந்த பேர் feedback நிறைகுறைகள். இது நிறைகுறைகள் ஃபீட்பேக்கா சொல்ற கருத்து. கான்ட்ரவர்சிங்கிறது எப்படின்னா மெர்சல் சமயத்துல வந்துச்சு இல்ல, அது மாதிரி வர்றது கான்ட்ரவர்சி. இல்ல இல்ல அதுக்கு இல்ல முன்னாடி நான் வந்து என்ன தலைவா அப்படி சமயத்துல சொல்ல வந்து வரல, அது அப்படி சொல்ல கான்ட்ரவர்சி. வரல, அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலி இந்த சினிமா ரிலேட்டட்ல சொல்றேன் ஆக்சுவலி. ஒரு ஓகேங்களா? நெகட்டிவா வந்துகிட்டு இருந்துச்சு ஆ, ஃபீட்பேக். ஒரு இல்லங்க அந்த negative, வார்த்தை தப்புங்க, அது அதேதான். ஃபீட்பேக், நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுங்க. அது வந்து கான்ட்ரவர்சி ஓகே, கிடையாது, கான்ட்ரவர்சிக்கு கான்ட்ரவர்சி வேற இல்ல, ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஃபீட்பேக். இது சரியில்லை, அது சரியில்லை, கொஞ்சம் சாங் சரியில்லை, இந்த மாதிரி இல்ல அப்படின்ட்டு. கடைசியா அவர் குக் ட்ரெய்லர் பண்ணும்போது என்ன ஸ்கிப் ஓவர் பண்றாரு? அதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த ட்ரெய்லர் வந்து அந்த நெகட்டிவ் இதெல்லாம் தூக்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணிருக்கு அமங் ட்ரேடு. அது மேபி பிரகாஷ் ப்ரோ இன்னும் கிளியரா சொல்லுவாரு. தியேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து எல்லாருமே இல்ல வெரி எக்ஸைட்டட் ஃபார் த மூவி. இல்ல அதுதான் கண்டிப்பா சொல்ல கண்டிப்பா. வந்தேன். ஏன்னா சொல்ல மாஸ் வந்தேன் என்னன்னா, மூமெண்ட். இல்ல சொல்லிடுறேன் ஒரே விஷயத்த. வெங்கட் பிரபுவோட மங்காத்தா பேட்டி பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும். மங்காத்தா ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து ரிலீஸ் வரைக்கும் அப்டேட் தரலன்னு அவர் என்னென்ன வார்த்தையை திட்டினாங்கன்னு சொல்லியிருப்பார். கெட்ட வார்த்தை அவர் சொல்லி ஓப்பனா சொல்லியிருப்பார். என்னை வந்து இந்த வார்த்தையை சொல்லி திட்டினாங்க. யார் திட்டினா விஜய் ஃபேன்ஸ் திட்டல, வெளி ஃபேன்ஸ் திட்டல, அஜித் ஃபேன்ஸ் சாரே திட்டினாங்க, அஜித் சார் ஃபேன்ஸே திட்டினாங்க. ஆனா அவ்வளவும் படம் ரிலீஸ் சமயத்துக்கு வரைக்கும் தான். அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன மொத்தமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனை பாக்குறாங்க. எனக்கு வந்து இதுதான் எனக்கு நான் திட்டத்தை வந்து காதல வாங்கிக்கிட்டு அதுக்கான கோவத்தை காட்ட முடியாது, அதன் உழைப்பு தான் காட்ட முடியும்னாரு. அதேதான் இப்போ வரைக்கும் நீங்க இப்ப நீங்க வந்து வெங்கட் பிரபு படம் எடுக்கணுமான்னு சொல்லி இதுக்கு கிண்டல் பண்ணிருப்பாங்க. கிண்டல் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஒரு 2 பேர் திட்டிருப்பாங்க. அந்த ஒரு 2 பேர் நம்ம காதல வாங்கக்கூடாது வெங்கட் பிரபுவோட பாயிண்ட். நம்ம வெங்கட் பிரபு அதை நம்ம பூஸ்டா பாத்துக்கணும். அவர் எல்லா வகையிலுமே இது மங்காத்தாவோட மேட்ச் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். மங்காத்தா இதுக்கு மேலே எடுக்கும்போது வந்து இந்த பாட்டுக்கு திட்டினாங்க, ட்ரோல் பண்ணாங்க, எல்லாம் வந்து அதே மாதிரி ஸ்பார்க் வந்தது. மங்காத்தா 50 படம், இது 50 வயசுல வர படம். மங்காத்தா விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆன படம், இது விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆகிற படம். இப்படி பல வகையில மங்காத்தாவோட ஒற்றுமை இருக்கு. அதே மாதிரி மங்காத்தாவோட வெற்றியும் ஒற்றுமையாக அமையட்டும். அப்படி கண்டிப்பா அதெல்லாம் bro. ஒரு நம்ம பக்கம். யாரையும் இதான வைக்க மாட்டோம். ஃபைனலி என்ன அப்படின்னா வெங்கட் பிரபு வந்து தலைக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் கொடுத்துட்டாரு. எக்ஸ்பெக்டிங் விஜய்க்கு என்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்காருன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுல செப்டம்பர் 5 பார்க்கலாம் பர்சனலி bro. வந்து என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஒரு ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டட் ரெஃபரன்சஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியும் நான் என்ன நினைக்கிறேன்னா, பீயிங் த லாஸ்ட் பட் ஒன் ஃபிலிம் வந்து ஆஸ் அ ஃபேனா நான் அதான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மாதிரி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு அட்லி மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து விபி கிட்ட இருந்து வந்தது வந்து எனக்கு சர்ப்ரைஸ், எஸ்பெஷலி ஆஃப்டர் கஸ்டடி. எனக்கு கஸ்டடி ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நான் எனக்கு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு மேபி எனக்கு லீட்ல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய குறை எனக்கு அந்த படத்துல. அதனாலேயே எனக்கு எதுவும் ஒட்டலையா அப்படின்றது எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியல. அவரோட ஆக்டிங் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. எனக்கு அந்த செட்டே ஆளு அந்த ஃபேமிலி இது மாதிரி. ஸோ அதனால அந்த கஸ்டடி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதனால நான் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே லெட்ஸ் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இல்ல இருந்தேன். பட் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் நான் விபி எப்படி பார்க்கணும்னா, வெங்கட் பிரபு எப்படி பார்க்கணும்னா, ஒரு பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நார்மலா ஒரு ஒரு நான் ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்துல விபி ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகும். இல்ல அப்படியான கோணத்துல ஹேண்டில் பண்ணாதாங்க ஒர்க் அவுட் ஆகும். நீங்க பெரிய ஹீரோ வச்சு நான் பண்ண போறேன், பெரிய ஹீரோ கத்தම கதை பண்ண போறேன் பார், இப்ப பண்றேன் பார், அந்த சீனே விபி கிட்ட அப்படி பண்ண எந்த படமே உருப்பட்டது இல்ல. விபிக்கு பண்ண எந்த படமே உருப்பட்டது இல்ல. ஆமா, நீ ஏன் எல்லைக்குள்ள வா அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுவார் ஒரு ஜாலி. இப்பயே பாருங்க ட்ரெய்லர் பாருங்க, ஒரு ஃபுல் பிளஜா வெங்கட் பிரபு படம் ஜாலியா. வெங்கட் பிரபு படம் எப்படி அந்த கடைசியா நீங்க வந்து எனக்கு ஹிந்தி ட்ரெய்லர் கட்டின ஏன் அதிகமா சொன்னேன்னா, அந்த சும் 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 அந்த மிஸ்டர் இம்பாசிபிள் போட்டது அது சூப்பரா இருந்துச்சு. அதுதான் வெங்கட் பிரபு டச். அவர் ஜாலியா ஒரு பெப்பியா போவாரு. இல்ல விபியோட நார்மல் ஒரு திங்கே அதுதான். ஆக்சுவலி நான் யாரை வச்சு ஹேண்டில் பண்றேன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என்னோட பிலிம ஓன் மேக்கிங்கா பண்ண போறேன்றத வச்சு மூவ் ஆனாருன்னா விபி எப்பவுமே வந்து சக்சஸ் ஆயிருக்காரு. ஏன்னா வெங்கட் பிரபுவோட பிலிம் மேக்கிங்கே அதுதான். ஆக்சுவலி அதுதான் விபியோட பிளஸ்ஸே அதுதான். நான் வந்து ஒரு 50 படம் கொடுக்குறேன், அதுக்காக ஹீரோ தான் எல்லாமேன்றலாம் கொடுக்கல. எல்லாரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஒரு பாட்டுல எல்லாரையும் ஆட விட்டுருப்பாரு. அப்படி கொடுத்த வயசா விபி இந்த அளவுக்கு ஒரு படமும் வந்துச்சு. அதே மாதிரிதான் இவரும் பிரசாந்த் பிரபுதேவா எல்லாரையும் ஈக்குவலா ஒரு சாங்ஸ் ஆட விட்டுருக்காரு.
ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்ல எல்லாரையும் இல்ல கொடுத்துருக்காரு. ப்ரோ, எனக்கு அதுல பார்க்கலாம், எனக்கு அதுல எப்ப ஒரு வச்சு விஷயம் பார்ப்போம். இருக்கு. ஏன் இவ்வளவு காஸ்டிங் இருக்கு, ஏன் ஓகே இவ்வளவு ஒரு நிமிஷம் அப்படி காஸ்டிங் லைன்ல இருக்கு ஒரே அப்படின்னு. நிமிஷம். இல்ல ஒரே நிமிஷம் சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? ஏன்னா என்ன எண்டு கொடுக்க வரணும், வாங்க சீக்கிரம் லைனுக்கு இருக்கேன் வந்துருங்க. இருக்கேன் ப்ரோ இருக்கேன். ரைட் ஓகே, அதுக்காக ரைட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ முடிச்சு விட்ருவோம், யாராவது ஒருத்தவங்க பேசி இப்போ பேச வந்த டாபிக் முடிச்சு விட்டு அப்படியே பண்ணிடுவோம். எனக்கு எனக்கு ஏன் வந்து விபி இவ்வளவு காஸ்டிங் பண்ணாருன்ற ஒரு தாட்டுமே இருக்கு. ரொம்ப காஸ்டிங், ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல எல்லாரையுமே போட்டு ஒரு மிக்ஸ்அப்பா நிறைய பண்ணாரு. விபி அப்படி கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் எனக்கு இருக்கு. சரி, இதுக்கு ஒரு நிமிஷம் நிப்பாட்டிடுறேன். ஏன்னா விபியோட எந்த படத்துல கேஸ்ட் இல்லாம இருந்துச்சு, இவ்வளவு கேஸ்டிங் இல்லாம எந்த படத்துல இருந்துச்சு நீ சொல்லுங்க, எனக்கு புரியல. எந்த படத்துல இல்லாம இருந்துச்சு எனக்கு எனக்கு சொல்லிருக்க ஒரே ஒரு சரோஜால அப்படி இருந்துச்சு, மங்காத்தால அவ்வளவு பேர் இருந்தாங்க. இதுல யார் பெரிய பேர் இருக்காங்க? பிரசாந்த் முடிஞ்சு போய் கம்பேக்ல வந்துருக்காரு, இப்பதான் பாவம் அந்த ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபுதேவோட கடைசி ஒரு 20 படம் எடுத்துட்டாரு. 20 படத்தை எந்த படம் ஒண்ணுச்சு பிரபுதேவாக்கு? இல்ல ஸ்னேகா வந்து இப்ப புதுசா ஏதாவது சிவகார்த்திகனுக்கு ஜோடி அடிச்சிட்டு இருக்காங்களா, இல்ல ரஜினிக்கு ஜோடி அடிச்சிட்டு இருக்காங்களா ஸ்னேகா? மீனாட்சி சௌத்ரி இதுக்கு முன்னாடி யாரும் கேள்வி இல்ல ப்ரோ, நிறைய போட்டு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்காக கேட்டேன். அப்படியே எந்த படத்துல கம்மியா இருந்துச்சு சொல்ல முடியும். வெங்கட் பிரபு எந்த படத்துல கேட்டா விபி படத்துல யாரு கேட்டாரு? விபி படத்துல ஒரு 50 படத்துல ஹீரோக்கு 4 ஹீரோ நடிச்சிருக்காங்க. இல்லங்க, இதுக்கு முன்னாடி கஸ்டடி இல்ல ஒன்றும் இருங்க, இதுக்கு வந்துறேன். இதுக்கு முன்னாடி கஸ்டடின்னு ஒரு படம் பாத்தீங்கல்ல, அதுல வந்து நாகசேதினா ஹீரோ, அரவிந்த்சாமி இப்ப ஹீரோ டாப்ல இருக்காரு, ஒன் ஆஃப் இதுல இருக்காரு அவரு, அதாவது அடுத்த இதுல இருக்காரு. அது போக சரத்குமார் இருக்காரு, ஓகேங்களா? அது போக கெஸ்ட் ரோலுக்கு ஜீவா வருவாரு. அவர் எப்பவுமே எப்படின்னா அவர் வந்து எப்படின்னா ஒரு கல்யாண பந்தி மாதிரி தான். வீட்டுல சாப்பிட்டா நம்ம ஒரு குழம்பு ஒரு சாப்பாடு. ஆனா வெங்கட் பிரபு கல்யாண பந்தி மாதிரி எல்லாமே இருக்கும். இது இன்னைக்கு நேரத்து இல்ல, எல்லா ஆளுமே அதிகமா இருக்குல்ல, அத சொல்ற வர அவ்வளவு காஸ்ட் இருந்தும் ஆமாங்க, அதிகமானா அவரோட எல்லா படத்தையும் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா அவர் அடிப்படையா அவர் கதை எழுத ஆரம்பிக்கும் போது அவர் 10 பேர் அப்படின்னு எழுத ஆரம்பிப்பாரு. அவருக்கு இந்த ஒத்தாளுக்கு கதை எழுந்தா இந்த ஹாலிவுட்ல எப்படி ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரிதான் அவர் ஸ்கிரிப்ட்ல எழுதும் போதே ஆரம்பிப்பாரு. நான் வந்து அவரோட எல்லா படம் பார்த்திருக்கேன், இந்த பாம்பு சித்தனையா படம் மட்டும் நான் பார்க்கல, அதாவது எல்லா படமும் பார்த்திருக்கேன். ஆனா அந்த படம் தவிர ஆமா இல்ல ஒரே இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, இவரு இருக்காருல்ல பார்த்திபன் மாதிரி இன்டெலெக்சுவல் இருக்காங்கல்ல, தனியா அவங்க ஒத்தாளா இருப்பாங்க, ஆனா அவங்க ஒரு கேரக்டர் வச்சு படம் எடுத்துருவாங்க. இவரு சாதாரணமே 10-20 பேர் சுத்துற ஆளு வெங்கட் பிரபு. சாதாரணமா போனீங்கன்னா 10 பேர் மல்டி காஸ்ட வச்சுட்டு அதை கரெக்டாவும் யூஸ் பண்ணுவாரு. எனக்கு அதான் அது ஒரு நல்ல விஷயம். அதாவது சும்மா எடுத்து சும்மா ஒரு சீன்ல வந்து எல்லா கேரக்டரும் கரெக்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, இம்பார்ட்டன்ஸ் கரெக்டா கொடுப்பாரு. பிரகாஷ் போய் லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். விபி வந்து எதுக்கு வந்து அஜர்பைஜான போய் அஜித்தை பார்த்தாரு, எல்லாரோடையும் மீட் பண்ணி ஒரு போட்டோஸ் எல்லாம் எடுத்தாரு? மேபி நிறைய பேர் ஒரு டவுட்டா எனக்கு ஆஃப்டர் ட்ரெயிலருக்கு அப்புறம் தோணுது என்னன்னா, ஏதாவது ஒரு இப்போ மங்காத்தட்டி இப்போ எல்சின்னு சொல்ற மாதிரி ஏதாவது விபி சினிமாட்டிக் யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது வருமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா தோணுது? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்காது சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு ப்ரோ. இல்ல ஓவரா இருக்குங்கிறதா சிம்பிள் முடிச்சுக்குவோம், அவ்வளவுதான். அவரு போனது வேற விஷயத்துக்காக போனாரு. ஆனா ஒண்ணு நம்ம சொன்னது முத நாள் போகும்போது முத நாள் ஸ்பேஸ்லயே சொன்னோம் ஒரு 3 நாள் அங்க இருக்க போறாருன்னு சொன்னோம். அந்த 3 நாள் அங்க இருந்தாரு. அதே அஜித் அங்க இருந்த ஹோட்டல்லே அவர் அங்க இருந்தாரு. அவர் பல விஷயங்கள் பேசினார், பர்சனல் விஷயங்கள், அப்புறமேட்டு கதை சொன்னது. அப்புறம் வந்து அவர் நம்ம அன்னைக்கு சொல்லும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தோம், பேச கூட சொன்னாங்க, போன்ல பேச இருந்தாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் போன்ல பேசினா வெங்கட் ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காரு. இப்ப அஜித் விஜய் போன்ல பேசினாங்கன்னு பல விஷயங்கள் இருக்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க, ட்ரெய்லர் விஷ் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் தனி ப்ரோ. பட் இவர் போய் பார்த்தாலே இது நெக்ஸ்ட் படத்துக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கு ப்ரோ. கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு மங்காத்தா வந்து. மறுபடியும் விபியோட அஜித் மறுபடியும் ஒரு படம் பண்ணுவாரா? 14 வருஷம் ஆச்சு இந்த படம். இல்ல ஆனா ஒன்னே ஒண்ணுதான், வெங்கட் பிரபு எப்பவுமே வந்து அஜித்தோட இந்த அடுத்த விஷ்லிஸ்ட்னு சொல்லுவோம்ல, இன்னொரு அடுத்த யார் கூட படம் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எப்பவுமே ஒரு மைண்ட்ல வரும். அதே மாதிரி வெங்கட் பிரபு ஒவ்வொரு படம் முடிச்சிட்டும் அவர் அஜித் போய் கதை சொல்றாரு இருக்காரு. விஷ்ணுவர்தன் மாதிரி தான் வெங்கட் பிரபு விஷ்ணுவர்தன் எப்பவுமே லைன் அப்ல இருக்கவங்க தான். அது எப்ப வேணாலும் சொல்ல முடியாது. அதுதான், அது எப்ப வேணாலும் நடக்கும். அது ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாதுங்க. அவரு எப்போ எந்த மைண்ட் செட்ல ஒரு டேரக்டருக்கு ஒத்துக்க வைக்கிறாங்கிறது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எப்படிங்க ஒத்துக்க மாட்டாருன்றீங்க? வெங்கட் பிரபு பியூர் ட்ரெண்டிங்கா டேரக்டருங்க. நீங்க வந்து அப்படிலாம் இல்லங்க, இல்ல அவரு வெற்றி பின்னாடி போறவர் கிடையாது. அதே மாதிரி சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. அவர் வந்து சக்சஸ் பின்னாடி போற ஆள் கிடையாது. பட் நல்ல ஒரு பிலிம் மேக்கிங்ல பிலிமா ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு டைரக்டர் கிட்ட தானே போகணும். ஏன்னா வெங்கட் பிரபு ஆல்ரெடி ஒரு சக்சஸ் கொடுத்துருக்காருல்ல. சக்சஸ் கொடுக்காம ஆளா இருந்தா நான் ஒத்துப்பேன். மறுபடியும் இப்ப தலைக்கிட்ட வந்து அவரு போறாரு அப்படின்னா அவரு தலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும்.
அதுதான் நான் இல்லங்க கேட்கிறேன். அப்படி ஒருத்தரையும் அசர் பண்ணிதான் அவனு எப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு படம் முடிஞ்சிட்டு இப்ப அஜித் போய் பாத்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. இப்ப நேர்கொண்ட பார்வை ஷூட்டிங்ல போய் பார்த்தாரு, விஸ்வாசம் ஷூட்டிங்ல போய் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படம் 2 வருஷம் கேப்ல போய் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் கதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரு ஒரு விருப்பம்னா படம். இப்ப அஜித்துக்கு வந்து முருகாஸ் தீனாங்கிற வெற்றி கொடுத்தாரு. அறிமுக படம் தான் தீனாங்கிறது. இருந்தாலும் அஜித்துக்கு அடுத்த படம் பண்ணலையே. ஒரு கஜினின்னு மிரட்டல் படம் ஆரம்பிச்சாங்க. மிரட்டல் படம் போய் ஒரு பிரச்சனை நின்றுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப படம் பண்ணா பண்ணிருக்கலாமே. அதுக்கப்புறம் முருகாஸ் டாப்லயும் வேற போனாரு, ஹிந்தி வரைக்கும் போனாரு. அவர் அஜித் நினைச்சா படம் பண்ணிருக்கலாமே. முருகேஷ் ஒவ்வொரு படத்துக்கு கதை சொல்லிட்டு தான் அதாங்க. இப்ப ரெட்டத்தலைன்னு ஒரு படம் பண்ணாரு. ரெட்டத்தலை கத்தி அப்படி கத்தியா மாறிடுச்சு. ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு பாட்டும் அது நடக்கும், மீட்டிங் நடக்கும். ஆனா முடிவெடுக்க இடத்துல வந்து அவரு என்ன ஒவ்வொரு காரணங்களும் தள்ளி போகும். இப்ப வாலி படம் பண்ணாங்க, சரியா வாலி அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நியூ படம் கதை சொல்றாரு, புக்கிங் பண்றாரு. அது நியூ படம் மாறுது. திரும்ப அவர் படம் பண்ணலாம் நினைச்சே பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் இப்ப விஷ்ணுவர்தன் எடுத்துங்க, ஆரம்பம் பில்லா 2 பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு அஜித்துக்கு. அது பிளாக் பஸ்டர் தாண்டி லுக் வைஸ் கொடுத்தாரு. லுக் பயங்கரமா கொடுத்தாரு. நினைச்சா விஷ்ணுவர்தன் கூட அடுத்த படம் பண்ண முடியும். அவரும் பண்ணி அவரும் இல்ல இருங்க வரேன். அவரும் ஒவ்வொரு தடவையும் இப்ப கேட்டுட்டு இருக்காரு. விஷ்ணுவர்தனும் ஒவ்வொரு தடவையும் போறாரு. ஒரு படம் முடிச்சு நேரா அஜித்த போறாரு, மீட் பண்றாரு, கதை சொல்லணுங்கிறாரு. ஓகேங்கிறாங்க, கதை கேட்கறாங்க. ஆனா அதை நாட கொடுக்கல. பண்ணலாமா வேணாமா தேவையில்லாத வினோத் கிட்ட இன்னொரு படம் கொடுக்கறது, சிவா கிட்ட இன்னொரு படம் கொடுக்கறது மட்டும்தான் தேவையில்லாத நம்ம சொல்ல முடியாது. தேவையில்லாத விஷ்ணுவர்தன் என்ன மாதிரி அதை சொல்றேன். அவரு அதான் சொல்றேனுங்க, ஒரு தியேட்டர் கூட படம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது அவரு ஹீரோவா அவர் யாரு கூட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. இப்ப வெங்கட் பிரபு அவர் கம்ஃபர்டபுளான டேரக்டர் தான், விஷ்ணுவர்தன் கம்ஃபர்டபுளான டேரக்டர் தான். அவருக்கு அப்படி ஹெச்எல் கம்ஃபர்டபுளா இருந்திருக்காரு. அதனால 3 படம் தொடர்ச்சியா பண்றாரு. 3 படங்கள 4 படம் கூட அவர் பண்றாரு. இல்ல ப்ரோ, ஒரு தானா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். விஷ்ணுவர்தன் கிட்டலாம் இதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். விஷ்ணுவர்தனோட அவர் டீம் அப் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வேற லெவல்ல இருந்துருக்கு. அவர் தேவையில்லாத இன்னும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்ல நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து படம் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, தலைக்கு இவங்க கூட தான் டைரக்ட் பண்ண. அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம். அந்த டைம் ஒண்ணும் கிடையாது. சொல்றேன், இவன் விக்னேஸ்வரன் படம் டிராப் ஆகுதுங்க. அந்த டைம்ல யார் வச்சு டைரக்ட் பண்ணா ஒரு 3-4 டைரக்டர் சொல்றாங்க. நான் இவங்க சொல்ற விபி பிசி, விஷ்ணுவர்தன் பிசி, சம்பந்தமே இல்ல. மகிழ் வராரு, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல மகிழ் வராரு. ஏன்னா இவங்க எல்லாம் பிஸி அந்த டைம்ல. எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. யாரெல்லாம் வந்து மகிழ் திருமேனியை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கலர்? எனக்கு இதுல ரொம்ப டவுட். நீங்க வேணா பாருங்க, நீங்க வேணா மகிழ பத்தி சொல்றீங்களா? நான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யாரு எப்படி ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல, நான் மகிழ் திருமேனி உங்களோட மீகாமன் ட்ரெய்லர் மீகாமன் ட்ரெய்லர் அப்படி கொடுத்துருப்பாருங்க, வேற லெவல். அவரு நீங்க மீகாமன் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஏன்னா மை ஃபேவரட் ஃபார் மகிழ் திருமேனி இஸ் மீகாமன். நம்ம மகிழ பத்தி நாளைக்கு பேசலாம் பிரகாஷ் ப்ரோ. கரெக்டா? டைம் ஆயிடுச்சு. இல்ல அதான் சொல்ல வந்தேன். இப்ப எனக்கு யாராவது சொன்னதுக்கு நம்ம விபி பத்தி நிறைய நீங்க பேசிட்டோம். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் சொல்ல போனா இன்னைக்கு வந்து ஒரு தங்கலான் டிமாண்டிகல் டு ஸ்பாயிலர் ஸ்பேஸ்னு ஆரம்பிச்சு கடைசியில விபி புகழ் ஸ்பேஸா மாறிடுச்சு. புகழ் பாடுற ஸ்பேஸா மாறிடுச்சு. விபி பத்தி நிறைய இருக்கு, நம்ம நிறைய பேசலாம். அதான் தெரியல, அது மாதிரி பேசுற அளவுக்கு ஆயிருச்சு. நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு ஸ்பேஸ் நாளைக்கு வந்து கண்டிப்பா மகிழ பத்தி பேசுவோம். மகிழுக்கு மேல மார்க்கிங் போயிட்டு இருக்கு, அதான் பேசுவோம். சுகுமார் ப்ரோ முடிச்சுக்கலாமா? திடீர்னு போயிட்டாரு, கூப்பிட்டு ரெடியா வச்சிருந்தும் போயிட்டாரு. இல்ல 100 போட்டாரு முடிச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே, பை 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 பை. ஆதி ப்ரோ பை பை ப்ரோ எல்லாருக்கும் பை.